ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்என்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்டர் நியூ இன்சைட்ல ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு அந்த காக்ரோச் வெறும் ஃப்ராக் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சாப்டர் பொறுத்தவரை நீங்கள் ஓல்டு இன்செட் புக் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம அந்த நீட் நீட் சிலபஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு டிஷ்யூஸ் பற்றி கண்ட்ரி டிஷ்யூஸ் எப்படி இருக்குது அதோட அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ தட் ஃப்ராக் அண்ட் இன்செக்ட்னு பிராக்கெட் போட்டிருப்பாங்க. அந்த இன்செக்ட்ஸ் ஃப்ராக்ங்கிறது ஆம்ஃபிபியன் இன்செக்ட். ஸோ இன்செக்ட்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே இன்செக்ட் ஃப்ராகு, எர்த்வார்ம், காக்ரோச். அப்போ இன்செக்ட்னா தட் சுட் டெல் தட் இட் வில் பி காக்ரோச். சரியா? ஸோ நம்ம ஃப்ராகும் படிக்கணும், காக்ரோச்சும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் அப்படி என்னன்னா நம்ம அனிமல்ஸில் இந்த எப்படி வந்து நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கோம். லைக் ஒரு ஹையர் அனிமல்ஸ் இல்லை, சிம்பிள் அனிமல்ஸ்லாம் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காது. ஜஸ்ட் ஒரு செல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு? வி ஹேவ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன் அன்பிட்ட பார்த்தீங்களா, நம்மளுக்கு என்ன இருக்கு? வி ஹேவ் ஆர்கன்ஸ் மட்டும் இல்லை, வி ஹேவ் ஆர்கன் சிஸ்டம். ஓகே, வி ஹேவ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸுக்கு என்னென்ன ஒரு நம்மளுக்கு ஒரு பில்லர்ஸ் போட்டு அதோட பேஸ்மெண்ட் என்ன, பில்லர் என்ன, எப்படி அது ஸ்ட்ரக்சராக உருவாயிருக்குன்றது தான் சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக இப்போ it is see organ cells, cell group of cells, tissues organism made up of tissues. Okay, so tissuesல நமக்கு எத்தனை என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அப்படி அதை பார்க்கணும். அதுக்கடுத்து ஆர்கன் சிஸ்டம் பற்றி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். பிகாஸ் இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே டெல்ட்டுன்னு தனி ஹியூமன் ஃபிசியோலஜி வந்து படிப்போம். அதோட அதோட பேஸ் தான் இது. ஓகேங்களா? இந்த ஒரு டிஷ்யூஸ் பற்றி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அப்போ நீங்கள் அந்த ஹியூமன் ஃபிசியோலஜி படிக்கும்போது நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது நம்ம ஃப்ராக் அண்ட் காக்ரோச். ஃப்ராகோட சில ஃபீச்சர்ஸ், அதோட மார்ஃபாலஜி என்ன, அனாட்டமி என்ன, இதோட மார்ஃபாலஜி அனாட்டமி ஆஃப் காக்ரோச். மார்ஃபாலஜி தட் இஸ் ஒன். ஓகே, அது நம்ம பார்த்துட்டோம்னா சாப்டர் டன். ஓகே, நம்மளுக்கு இப்போ டிஷ்யூஸில் மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 4 இருக்குது. எபித்தீலியல் டிஷ்யூ அது ஒன்று இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரப்படுது. அப்புறமா கனெக்டிவ், நம்ம உடம்புல டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கடுத்து மசில்ஸ் ஃபுல்லாக இருக்குது, அது மஸ்குலர் டிஷ்யூ, இந்த நியூரல் டிஷ்யூ. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட். Which of the following is not a simple epithelium? Okay, not a simple epithelium. எது சிம்பிள் எபித்தீலியம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிள் எபித்தீலியம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ என்ன சொன்னா, இட் இஸ் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகே, எபித்தீலியம்னா என்னன்னா இப்போ நம்ம பிளான்ட்ல எபிடர்மிஸ்னா என்ன? இட் இஸ் பிளான்ட்ல எபிடர்மிஸ்னா இட் இஸ் அவுட்டர் கவரிங் ஆர் லைனிங் ஆஃப் தி ஆர்கன்ஸ் திங்ஸ் இல்லையா? இட்ஸ் லைனிங். எபிடர்மிஸ்னா இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் அந்த டெர்மிஸ் ஸ்கின் மாதிரி இட்ஸ் ஆக்டிஸ் இல்லையா? அதே மாதிரி இங்கே அனிமல்ஸ்ல எபித்தீலியம்னா என்னது? இட் இஸ் அ லைனிங் டிஷ்யூ. நம்ம எந்த ஒரு ஆர்கன்ஸாலும் சரி, நம்ம ஸ்கின்ல இருக்கிறது, ஒரு மியூக்கஸா வாயில இருக்கக்கூடியது, ஒரு லைனிங் கொடுக்கும் நம்மளுக்கு. இட் இஸ் நோன் ஃபார் லைனிங். ஓகே, லைனிங் டிஷ்யூ இன் அனிமல்ஸ் வந்து எபித்தீலியம்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு கவரிங், ஒரு லைனிங் மாதிரி கொடுக்கும். ஓகே, லைனிங் டிஷ்யூ இன் அனிமல்ஸ் வந்து லைனிங் ஆர் கவரிங் ஃபார் ஒரு ஆர்கனோ இல்லை ஒரு ஒரு ஹாலோ கேவிட்டி ஸ்பேஸ்க்கு நம்ம எப்படி கவரிங் ஆகும். அதை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். சிம்பிள் இருக்கு, ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். ஓகே, ஓகே, ரெண்டா பிரிக்கிறோம். சிம்பிள் அப்படின்னா என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ். ஓகே, டிஷ்யூஸ் எல்லாமே டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் தான். ஓகே, குரூப் ஆஃப் செல்ஸ் தான் வில் கெட் டிஷ்யூ. சிம்பிளா ஒரே ஒரு லேயர். ஓகே, ஒன்லி ஜஸ்ட் ஒன் லேயர். ஓகே, ஒரே ஒரு லேயர்ல ஜஸ்ட் வில் பி ஹேவிங் ஒரு ஃபிளாட்டான ஒரு தின் லேயர். ஒரு தட் இஸ் சிம்பிள் எபித்தீலியம். ஓகே, காம்பவுண்ட்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் இந்த வேர்ட் மீனிங். ஒரு காம்பவுண்ட்னா சிம்பிள் மாலிகுல், காம்பவுண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்னு. சிம்பிள்னா ஒரு காம்பவுண்ட் மாலிகுல்ஸ்னா நிறைய மாலிகுல்ஸ் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ மோர் தேன் ஒன் லேயர், ஒரு 2 to 3 லேயர்ஸ் ஆர் 4 லேயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். நம்ம ஸ்கின்ல வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம், ஸ்கின்ல வந்து நம்ம இந்த ஸ்கின் நோ திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 4 எபித்தீலியல் லேயர்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. 4 லேயர்ஸும் இருக்கும். ஸோ ஒரே ஒரு லேயர் தான் சிம்பிள். அதுக்கு மேலே அது அதிகமாக ஒன் டூக்கு மேலே ஒன்னா டூ ஒன்னுக்கு மேலே இருந்தாலே காம்பவுண்ட் தான். ஸோ
இந்த மாதிரி இருந்தாக்கா திஸ் காம்பவுண்ட். ஓகே, இதான் இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள் எபித்திலியம் அது இல்லைன்னு கேட்டிருக்கான். ஸ்குவாமஸ் எபித்திலியம் சி ஸ்குவாமஸ் எபித்திலியம் சிம்பிள் எபித்திலியம். பிகாஸ் ஸ்குவாமஸ்னா என்ன, ஜஸ்ட் ஒரு லைனிங், நம்ம வாய்க்குள்ள அந்த கவரிங், அதோட ஸ்குவாமஸ் எபித்திலியம் ஜஸ்ட் ஒரு ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் எபித்திலியம், ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஓகே, அண்ட் கியூபாய்டல். ஓகே, ஸ்குவாமஸ் எபித்திலியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே, ஸ்குவாமஸ் எபித்திலியம் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். இது ஒரு இன்னொன்று, எந்த ஒரு எபித்திலியமா இருந்தாலும் அதுக்கு ஒரு கீழே அதோட பேஸுக்கு வில் பி ஹேவிங் பேஸ்மெண்ட் மெம்பரேன், இட் வில் பி ஓகேவா. ஸோ அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு மேலே அது அது ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்க்கு அந்த செல்ஸோட பேஸ் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகே, கேன்சர்ஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, கேன்சர்ஸ் எல்லாமே இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன்ல இஃப் தெர் இஸ் அ பிரீச், ஒரு ஓகே, இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் உடஞ்சி இதுக்குள்ளார வந்து செல்ஸ் வந்து க்ரோ ஆச்சுன்னா, ஓகே, அதுதான் இட் லீட்ஸ் டு கேன்சர். இந்த பேஸ் மெம்பரேன் உடஞ்சு போனால் அது ஒரு ஒரு ஸ்டேஜ் 4 கேன்சர்லாம் வரும். ஓகே, திஸ் இஸ் நாட் ரிலவென்ட் திஸ் டாபிக். ஓகே, வில் கம் பேக். ஸோ இந்த பேஸ் மெம்பரேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அந்த ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு மேலே ஸ்குவாமஸ் எபித்திலியம் அப்படின்னா இட் வில் பி லைக் திஸ், ஜஸ்ட் சிங்கிள் செல்ஸ். ஓகே, சிங்கிள் செல்ஸ் தான் இருக்கும். இது வந்து பிங்க்னா இட் இஸ் இட் இஸ் சைட்டோபிளாசம் செல்ஸ் தானே, செல்ஸ். ஓகே, நியூக்ளியஸுக்கு யூ வில் டேக் ப்ளூ கலர். டயக்ராம்ஸ் ஆர் நாட் நெசசரி, பட் சும்மா நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஓகே, திஸ் இஸ் ஸ்குவாமஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க இந்த டயக்ராம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பேர்ல இருக்கும் ஸ்குவாமஸ்னா சுட் பி இந்த மாதிரி நியூக்ளியஸ் பாருங்க, ஃபிளாட் நியூக்ளியஸ், நாட் ரவுண்டா இருக்கக்கூடாது. நியூக்ளியஸ் வந்து ஸ்குவாமஸ்ல ஃபிளாட்டா இருக்கணும். ஓகே, சென்டர்ல ஃபிளாட்டா இருக்கும் நியூக்ளியஸ். பிங்க்ல வந்து சைட்டோபிளாசம், ப்ளூ கலர் வந்து நியூக்ளியஸ். ஓகே, இப்படிதான் ஸ்குவாமஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ டேக் கியூபாய்டல், கியூபாய்டலுமே சிம்பிள் எபித்திலியம் தான். அந்த சிம்பிள் எபித்திலியம்ல 3, ஸ்குவாமஸ் ஒன்று, கியூபாய்டல் ஒன்று, காலம்னார் ஒன்று. ஸோ இதுவும் சிம்பிள் எல்லாமே சிம்பிள் தான். இதுல நாட் சிம்பிள்ங்கிற எதுவுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் டிஆர். நான் அதுக்கு வரேன். ஓகே, இப்போ நம்ம கியூபாய்டல் எப்படி இருக்கும், பேர் எனக்கு கியூபாய்டல், கியூப் அப்போனா கியூப் மாதிரி கியூப் ஷேப் செல்ஸ் எப்படி பிரசன்ட். ஓகே, டேக் திஸ். இங்க பாருங்க, தெரியுதா அந்த கியூப் கியூப் கியூபா ஒரு மாதிரி கியூப் ஷேப் செல்ஸ் எப்படி பிரசன்ட். ஓகே, அண்ட் இங்க நியூக்ளியஸ் வந்து ரவுண்டா இருக்கும், சென்டரா இருக்கும். அண்ட் நான் ஏன் பர்டிகுலர்லி இந்த கலர்ல வரைகிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் நீங்க எம்பிபிஎஸ் கோர்ஸ் இயர்ல வில் பி ரீடிங் ஹிஸ்டாலஜி. ஓகேங்களா. ஹிஸ்டாலஜி ஆட்டமி கீழே ஒரு சப்ஜெக்ட் கால் ஹிஸ்டாலஜி. ஓகே, ஹிஸ்டாலஜினா ஜெனரலி உங்களுக்கு தெரியும் என்ன, ஹிஸ்டாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் தான். ஓகே, டிஷ்யூஸ் பத்தி நம்ம ஒரு டயக்ராமெட்டிக்கலா படிப்போம். அந்த ஹிஸ்டாலஜில உங்களுக்கு கலர் கோடிங் வந்து இப்படிதான் இருக்கும் எம்பிபிஎஸ்ல. ஓகேங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், இட் வில் பி சிம்பிள் எபித்திலியம் அண்ட் காமன் எபித்திலியம் சாப்டர் தான். எபித்திலியம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, ஸோ அதில் நீங்கள் வந்து வில் பி டிராயிங், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பென்சில் கொடுத்துருப்பாங்க இந்த கலர் பிங்க் கலரில். இட் வில் பி கால் ஹெமடாக்சைடு யூஸ். நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. அது வந்து இந்த மாதிரியான ஒரு பிங்க் அண்ட் வயலட் வயலட் கலர் பென்சில்ஸாக இருக்கும். அது தான் அது. ஸோ இன்னும் பாருங்க, பிங்க்னா இட்ஸ் அது பெஸ்ட். இன்னும் நீங்கள் இதுக்குள்ளார வந்து ஷுட் பி கிவிங் அ பிங்க் ஷேட் ஆக்சுவலி.
லைக் இது வந்து ஷேடா தான் இருக்கும். உள்ளார எல்லாமே வந்து ஷேடா இருக்கும். அதுக்கு நடுவுல நீ வந்து ப்ளூ வைக்கணும். ஷேடு பிங்க் பிங்க் சைட்டோபிளாசம் செல்ஃப் ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? பிங்க்னா சைட்டோபிளாசம் அது ஃபுல்லா செட் நடுவுல பிங்க் ப்ளூ கலர் ரவுண்ட் வைக்கணும். நீங்க அப்புறம் படிப்பீங்க. ஸோ நீங்க திஸ் இஸ் கலர் கோட் ஃபார் ஃபுல் ஹோல் எம்பிபிஎஸ். இந்த இந்த கலர் கோட் நீங்க டில் ஃபைனல் வரைக்கும் படிப்பீங்க. அடுத்து பேத்தாலஜிலையும் நீங்க இதே டயக்ராம் தான் போட போறீங்க. ஸோ அது வந்து கண்டினியூ ஆயிட்டே வரும் ஓகேங்களா? நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட் வரைக்கும். ஸோ நீங்க நான் அந்த கலர் கோடிங் நான் இப்பயே உங்களுக்கு சொல்றேன். ஸோ கியூபார்ட் எல்லாம் கியூப் ஷேப் செல்ஸ் இருக்கும். திஸ் இஸ் cuboidal cube, cube shaped cells, nucleus is round and central, okay? Now we come to columnar. Columnar, வேற என்ன இருக்கு? Column. It will be like column like cells. Shape வந்து column shape தான் இருக்கும், ஓகேங்களா? elongated column மாதிரி இப்படி elongated இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி elongated column மாதிரி இருக்கணும். இங்க நியூக்ளியஸ் வந்து ரவுண்டு, ஆனா எங்க இருக்கும்? பேஸ்ல இருக்கணும். ஓகேவா? புரியுதா? So columnar, it is a column shaped cells and the nucleus should be at the base. Nuclear, round and base. இப்ப பாருங்க இதோட மூணுத்துலயுமே ஷேப்லயும் டிஃபரன்ஸ் இருக்கு. மெயின் வந்து பொசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இதெல்லாம் இப்ப நீட்டா கேட்க மாட்டாங்க. பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பொசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் எங்க இருக்கு? ஸ்குவாமஸ்ல ஃபிளாட் சென்ட்ரல் ஷேப் அண்ட் பொசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். குவாடல்ல ரவுண்ட் சென்டர்ல இருக்கும். கார்னர் பாருங்க. எவ்வளவு இருக்கிறதால கீழே தான் இருக்கணும். ரவுண்ட் அண்ட் பேஸ் நியர் டு பிலோ பேஸுக்கு கிட்ட இருக்கணும். தெரியுது அது உங்களுக்கு? கீழ் சைடுல ரவுண்டட் அண்ட் பேஸ் இருக்கு பாருங்க. there is columnar epithelium. Okay, this is the three types of simple epithelium. Okay, okay. So நம்மளுக்கு இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? has not a simple epithelium விடுறாங்க. இதுல இருக்கிற ஸ்குவாமஸ் குவாட் எல்லாமே சிம்பிள் epithelium தான். ஸோ ஆன்சர் would be இது எதுவுமே சிம்பிள் epithelium இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. லைக் ஆல் ஆர் சிம்பிள் epithelium. ஸோ none of this option D. Okay. Secretion and absorption is done by what kind of epithelium? ஓகே. செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இந்த எபித்தீலியம் சிம்பிள் எபித்தீலியம்ஸ் இருக்குங்களா? சிம்பிள் ஸ்குவாமஸ் காலோகிபாய்டர் எல்லாமே. இது எல்லாமே சில டைம்ஸ் இட் கேன் பெர்ஃபார்ம் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். லைக் இந்த மாதிரியான செக்ரீட் பண்றதா இருக்கட்டும், அப்சார்ப் பண்றதா இருக்கட்டும். நம்ம அனிமல் எக்ஸ்பியூஷன் இதுலயே பார்த்துருப்போம். ஹியூமன் ஃபிசியாலஜில எக்ஸ்பியூஷன்ல நம்மளுக்கு பிசிடி அந்த ஒரு நெஃப்ரான்ல அப்சார்ப்ஷன் ரீஅப்சார்ப்ஷன் இருக்கும், சில செக்ரீஷன் இருக்கும். 3 ஸ்டெப்ஸ்: அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். இது பண்றது எல்லாமே எது? எல்லாமே எபித்தீலியல் லைனிங் தான், ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஓகே, ஸோ செக்ரீஷன் அப்சர்ப்ஷனும் எல்லாமே எது பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்குல்ல, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் மோஸ்ட்லி லைனிங்காக மட்டும்தான் இருக்கும். நம்ம பார்க்கும் ஓரல் மியூக்கஸ் லைனிங்கோ இல்லை எந்த ஒரு ஆர்கன்ஸ் லைனிங்காக மட்டும்தான் இருக்கும். ஸ்குவாமஸ் செக்ரீட் அப்சார்ப் வந்து இருக்காது. சம்கேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கலாம். பட் டூ மெயின் எபித்தீலியம் ஃபார் செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் என்னன்னா, இட் இஸ் கொலம்னாரும் குபாடலும். ஓகே, காமன் எபித்தீலியமும் பண்ணோம், கியூபிடலும் பண்ணோம். இதுல மேஜர்லி வந்து இட் இஸ் டன் பை காமன் எபித்தீலியம் தான், ஓகேவா? கியூபிடல் எபித்தீலியம் செக்ரீட் பண்ணும், பட் நாட் மைனர் தான். பட் மேஜர் செக்ரீஷன் ரெண்டு கொடுத்துருக்கிறதால மேஜர் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷனுங்கிறது இட் இஸ் டன் பை காலம்னார் எபித்தீலியம் தான் அது பண்ணோம். லைக் உங்களுக்கு இப்போ கியூபிடல் எங்கெங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணோம்னா, இட் இஸ் கியூபிடல் இஸ் பிரசன்ட் இன் எங்க இருக்கும்? கிட்னியோட பிசிடி அந்த சம் டக்ஸ் ஆஃப் கிளான்ஸோட டக்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே அந்த இடத்துல வந்து செக்ரீஷன் அப்சார்ப்ஷன். பிசிபியில் நான் 78% வாட்டர் நியூட்ரன்ஸ் ஆர் ரீஅப்சார்ப் எப்படி த்ரூ திஸ் கியூபிடல் எபித்தீலியம் மூலமா தான், ஓகேங்களா? இந்த கொலம்னார் எபித்தீலியம், ஓகே, திஸ் கொலம்னார் எபித்தீலியம் மெயின்லி எங்க இருக்கும்? திஸ் பிரசன்ட் இன் தி ஜிஐடி லைனிங்ஸ் இல்லையா? ஜிஐடி லைனிங்ஸ் அந்த கேஸ்ட்ரோஎன்டெரினல் ட்ராக்ட்ல மெயின்லி ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஹெச் செக்ரீஷன் இருக்கட்டும், அதுக்கான ஒரு அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே இது பண்ணக்கூடியது கொலம்னார் எபித்தீலியம் தான். ஸோ மேஜர் அப்சார்ப்ஷன் செக்ரீஷன் வந்து இட் இஸ் டன் பை கொலம்னார் எபித்தீலியம். ஸோ ஆப்ஷன் பி டு பி கரெக்ட் ஆன்சர். ஓகே, கியூபிடலும் பண்ணும் பட் மைனர். Which of the following epithelium is irregularly shaped? Okay. Squamous, cuboidal, columnar, cylindrical columnar. Yes. ஸோ இங்க பாருங்க, இப்போ நம்மளுக்கு இது எது வந்து ஷேப் இர்ரெகுலராக இருக்குன்னு கேட்குறாங்க.
கண்டிப்பா நம்ம கியூபாய்டுக்கு என்ன ஷேப்? இட் இஸ் கியூப் ஷேப்டா இருக்கும். கன்ஃபார்ம் தெரியுமா? இட் வில் பி லைக் திஸ். ஓகே. காலம்னாருக்கு வில் பி ஹேவிங் காலம் ஷேப் செல்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஷேப்ஸ் இருக்கா? சீலியேட்டட் கொலம்னார். சீலியேட்டட் கொலம்னார்னா ஒன்றும் டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். சீலியானா என்ன? ஃப்ளஜெல்லா, சீலியா எங்க படிச்சிருக்கோம்? பாக்டீரியா சாப்டர்ல படிச்ச ஃப்ளஜெல்லா மீன்ஸ் இட்ஸ் நியூக்ளியேட்டிவ் ஸ்ட்ரக்சர். சீலியாவும் அதே மாதிரி தான். இட்ஸ் பிரஷ் லைக் பிரஷ் பார்டர் லைக் ஒரு மாதிரி பிரிஸ்டில்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சீலியா. இந்த சீலியா இந்த இது கொலம்னார்ல இருந்தா இட் இஸ் கால்ட் சீலியேட்டட் கொலம்னார் திலியம். ஸோ சீலியேட்டட் கொலம்னார் எங்க இருக்கும்? இட் வில் பி பிரசன்ட் இன் ட்ரக்கியாஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? இட் வில் பி அட்லீஸ்ட் சூடோ சர்டிஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பட் சீலியா எங்க இருந்தாலுமே சீலியா வந்து கொலம்னார்ல இருந்துச்சுன்னா அது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். மூவ்மெண்ட் ஆஃப் இது எப்சிலியம் இல்ல. அது வரக்கூடிய அங்க வந்து அதுல ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதோட மெட்டபாலிக்ஸோட மூவ்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதுக்கும் ஷேப் இருக்கு. ஒரே டிஃபரன்ஸ் தான் சீலியா இருக்கும் அவ்வளவுதான். ஸோ இதுவும் ஷேப் இருக்கும். ஸ்குவாமஸ். ஸ்குவாமஸ் தான் இர்ரெகுலர் ஷேப்டா இருக்கும். ஒரு மாதிரி நம்ம அதை இப்படி மேல் பக்கமா டிரான்ஸ்வர்ஸா பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி இன்டர்கனெக்டட் வித் irregularly shaped thing. ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் irregularly shaped cells அப்படியே ஒரு லைனிங் மாதிரி இருக்கும். Squamous epithelium is irregularly shaped. Option A. In columnar epithelium, where the nucleus is located. Yes, நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம டயக்ராம் போட்டோம் இல்லைங்களா? ஓகே. காலம் ஷேப் செல்ஸ் இருக்கணும். நியூக்ளியஸ் எங்க இருக்கும்? நியூக்ளியஸ் ப்ளூ கலர், ரவுண்ட் அண்ட் பேஸ். ஓகே, ரவுண்ட் அண்ட் பேஸ்ல இருக்கணும். ஓகே, should be here. ஷேப்பும் முக்கியம், லொகேஷனும் முக்கியம். நியூக்ளியஸ் அதுதான் டிஃபரன்ஷியேட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. column shape cells with the nucleus round and like base ல இருக்கும் கீழே. ஓகே, not center or not top. So nucleus is located at the base. Okay, that is the middle in top pillar at the base. Option A. Okay. Squamous எங்க இருக்கும்? Flat center, cuboidal round center. Okay. In cuboidal epithelium, if the cuboidal epithelium turns out to have microvilli on it, what will it be called ன்னு கேக்குறான். ஓகேங்களா? That is okay. ஓகே. அதான் அவன் என்ன சொல்றான், ஜஸ்ட் ஒரு cuboidal epithelium எடுத்துக்கலாம். இந்த cuboidal epithelium நம்மளுக்கு மைக்ரோவில்லைனா என்ன? இட் இஸ் பிரசன்ட் டு பி ஃபார் அப்சார்ப்ஷன் இன் லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மைக்ரோவில்லை. லார்ஜ் டிஸ்டன்ஸ் இந்த சைட்ல இருக்கும். ஓகேங்களா? இட் வில் பி ஒரு பிரஷ் பார்டர் லைக் திங்ஸ் இருக்குமா? திஸ் கால் மைக்ரோவில்லை. இந்த cuboidal epithelium மைக்ரோவில்லை சொன்னா அதுக்கு பேர் என்ன கேட்கறான்? சீலியேட்டட் கொலமனார். சீலியேட்டட் கொலமனார்னு சொல்ல முடியுமா? இது அவன் சொல்லிக்கிறது cuboidal. cuboidal வந்து அதோட மைக்ரோவில்லை இருந்தாலும் cuboidal தான் இருக்கும். ஜஸ்ட் அது மாதிரி ஒரு மைக்ரோவில்லை இருக்கும், அவ்வளவுதான். ஸோ cuboidal கொலமனார்லாம் மாறாது. இது should be wrong. Pseudo-ciliated epithelium, brush border epithelium. எஸ். இங்க பாத்தீங்கன்னா pseudo-ciliated கிடையாது. ஓகேங்களா? pseudo-ciliated epitheliumலாம் this not present. brush bordered இந்த ஒரு மாதிரி இது பார்க்கறதுக்கு அந்த பிரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரிஸ்டில்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? பிரஸ்ட்ல ஒரு சுத்திட்டு இருக்க பிரிஸ்டில்ஸ் மாதிரி இருக்குல்ல? ஸோ இட் இஸ் கால்ட் பிரஷ் பார்டர் எபித்திலியம். ஓகே. ஆப்ஷன் டி பிரஷ் பார்டர். கிபார்டர் மாதிரி ஒரு பிரஷ் பார்டர் இருக்கிறதால இட் இஸ் கால்ட் ஓகே பிரஷ் பார்டர் எபித்திலியம். Which of the following is unicellular glandular epithelium? ஓகே. ஓகே, இது வந்து யூனிசெல்லுலார். ஓகே, அப்படின்னா திஸ் பி ஒன் செல் இல்லையா? ஒன்லி ஒரே ஒரு செல். அந்த ஒரு செல் கிளாண்டுலார்னா என்ன? இட் ஷுட் செக்ரீட். கிளாண்ட் என்ன பண்ணும்? செக்ரீட் பண்ணும். ஸோ இட் ஷுட் செக்ரீட். ஓகே, எபித்திலியம் ஒரே ஒரு செல்லு. அது வந்து கிளாண்டுலாரா இருக்கணும், செக்ரீட் பண்ணணும், அது எபித்திலியமா இருக்கணும். ஓகேங்களா? அதுல எதுன்னு கேட்கறாங்க. சலைவரி கிளாண்ட், காப்லெக்ஸ், ஐலட்ஸ் ஆஃப் லைனஸ். ஓகே. சலைவரி கிளாண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஸ் தான் இருக்கும். விச் செக்ரீட் சலைவரி அமைலேஸ் எதாக இருந்தாலும் ஃபீல் பண்ணுது. அது ஒரு செல் யூனிசெல்லாக தான் இருக்கும்.
Goblet cells, okay, it is present in a stomach which secrete HCl. நம்ம goblet cells HCl secrete பண்றதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். goblet cells ஒரு செல் தான், சிங்கிள் செல் goblet cells. And then islets of Langerhans again, okay. Islets of Langerhans எங்க பார்த்திருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். This in they are cells of pancreas. அது நமக்கு ஆல்பா செல்ஸ் இருக்கு, பீட்டா செல்ஸ் இருக்கு. ஆல்பா செல்ஸ் will secrete glucagon, and beta cells will secrete again, it will secrete insulin, okay. Alpha cells glucagon, beta cells will secrete insulin, okay. So இது எல்லாமே சிங்கிள் செல்ஸ் தான் which can secrete, okay. They are all epithelial cells தான். So correct answer should be D, all of the above. Whose products are called hormone and where are they secreted, okay. எதுல ப்ராடக்ட் வந்து ஹார்மோன் சொல்லுவோம், அது எங்க செக்ரீட் பண்ணப்படுதுன்னு கேட்கறான், ஓகே. நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே இது விச் எங்க பார்த்தோம், நியூக்ளிக் ஆசிட் இன்டிகிரேஷன் பார்த்தோமா. அங்க என்ன டைப் இட் இஸ், நம்ம என்ன சொன்னோம், 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து எண்டோக்ரைன், அனதர் வந்து எக்ஸோக்ரைன். ஓகே, எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன். எக்ஸோக்ரைன்னா என்ன அர்த்தம், அவுட்டர். எக்ஸோ மீன்ஸ் அவுட்டர் சைடு. ஸோ அது வந்து டக்ட் இருக்கக்கூடிய கிளாண்ட், டக்ட் மூலமா அதோட செக்ரேஷன் என்சைமோ எந்த ஒரு ஒரு ஃப்ளூயிடோ இல்ல ஒரு லிக்விடோ அந்த டக்ட் மூலமா ஒரு பைப் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த பைப் மூலமா அதை ரிலீஸ் பண்ணி அது மூலமா நம்ம உடம்புக்கு வந்து வரும். டக்ட் இருக்கக்கூடிய எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே, தட் இஸ் டக்டே இருக்காது, டக்ட்லெஸ் கிளான்ஸ். எண்டோக்ரைன் டக்ட்லெஸ் கிளாண்ட் டைரக்ட்லி ரிலீஸ் பண்ணி அப்படியே பிளட் ரிலீஸ் பண்ணப்படுது டக்ட் இல்லாமலே. தட் இஸ் எண்டோக்ரைன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸுக்கு நம்ம டக்ட்ஸ் தேவையா? டக்ட்ஸ் இல்லை. ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் பை பியூர்லி எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான். நம்மளுக்கு எண்டோக்ரைன் கிளான்ஸ் மட்டும் செக்ரேட் பண்ணும். பட் பேங்க்ரியாஸ் வந்து மிக்ஸ் இருக்கு, எஃப்எம் பார்ட் இருக்கு, எண்டோக்ரைன் பார்ட்டும் இருக்கு. இங்க பாருங்க ஹார்மோன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹார்மோன்ஸ்னாலே இட் இஸ் எண்டோக்ரைன் தான், இது ரெண்டும் இல்லை. ஸோ எண்டோக்ரைன்ல வேர் தி ஆர் செக்ரேட்டட், பிளட்லியா ஃப்ளூயிட் பாத்திங் கிளாண்டா. பிளட்னு கொடுத்தாங்க, பிளட்னு போட்டிருக்க. பட் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ளூயிட் பாத்திங் கிளாண்ட் அப்படின்னு. என்ன அர்த்தம், அந்த ஃப்ளூயிட் எங்க இருக்கோ அந்த ஒரு அந்த கிளாண்ட் எங்க இருக்கோ அது சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல தான் அந்த ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணும் இல்லைங்களா. ஸோ இட் இஸ் கரெக்ட், இட் சுட் பி கரெக்ட், ஓகே. ஆப்ஷன் டி, ஓகே. வேர் வி வில் நாட் ஃபைண்ட் தி காம்பவுண்ட் எபித்திலியம். காம்பவுண்ட் சிம்பிள் என்ன பார்த்தோம், ஒரு சிங்கிள் லேயர். காம்பவுண்ட் எபித்திலியம்னா மெனி மினி லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ். இப்போ காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். காம்பவுண்ட் எபித்திலியம் மினி லேயர்ஸ். எங்க நம்ம காம்பவுண்ட் எபித்திலியம் பார்க்க மாட்டோம்னு கேட்கறான், ஓகேவா. ஓகே, ஓகே. இட் ஷுட் பி ட்ரை ஸ்கின் சர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் ஸ்கின் சர்ஃபேஸ் இல்லை, ட்ரையா இருக்கு நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸ் தான். ஆக்சுவலி இந்த ஸ்கின் சர்ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் மேட் ஆஃப் 4 எபித்திலியல் லேயர்ஸ். ஸோ ஒன்றுக்கு மேலே இருந்தாலே இட் ஷுட் பி கன்ஃபார்ம் ட்ரை ஸ்கின் வந்து இட் இஸ் காம்பவுண்ட் எபித்திலியம் தான். அதுக்கு வந்து இட் இஸ் கால்ட் அட்லீஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு சொல்லுவோம். லைக் ஸ்ட்ராட்டிஃபைட்னா ஸ்ட்ராட்டா அப்படின்னா ஒரு லெவல்ஸ். இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்திலியம் அப்படின்னா ஸ்குவாமஸ் 2-3 லேயர்ஸ் இருக்கிறது. இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டிஃபைட். ஸ்ட்ராட்டானா என்ன, ஒரு ஒரு லெவல், ஓகே. ஸ்ட்ராட்டிஃபைட்னா மெனி லெவல்ஸ் பி பிரசன்ட். இட் ஷுட் பி லெவல் வைஸாக இருக்கும் நம்மளுக்கு. மெயின்லி ஸ்கின்ல இந்த ட்ரை ஸ்கின் பொறுத்தவரைக்கும் இட் இஸ் கால்ட் ட்ரை கொடுத்ததால we call it as keratinized stratified squamous epithelium. ஸோ கெரட்டனைஸ்னா என்ன, கெரட்டின்ஸ்னா ட்ரையா இருக்கும், அது ட்ரை. ஸ்கின் சர்ஃபேஸ்னால ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஸோ ட்ரை ஸ்கின் சர்ஃபேஸ் இஸ் நாட் இட்ஸ் அ காம்பவுண்ட் எபித்திலியம் இருக்குவாங்க. அண்ட் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் மவுத், நம்ம பக்கிள் கேவிட்டி, ஓரல் கேவிட்டியில் அந்த மாய்ஸ்ட் சர்ஃபேஸாக இருக்குங்களா, அதுவும் நம்ம காம்பவுண்ட் எபித்திலியமாக தான் மேக் பண்ணப்பட்டிருக்கு. பேன்கிரியாஸ் வந்து இட் இஸ் அ கிளாண்ட். நம்ம சொன்னோம் இல்லையா மேலே, alpha cells and beta cells, okay. ஒரு cellular layer தான் which secrete hormones, and it is made up of simple cuboidal epithelium, okay. simple cuboidal epithelium மேக் பண்ணிருக்கோம். இது காம்பவுண்ட் லேயர்லாம் இல்ல, ஒரு சிம்பிள் தின் லேயர் தான். இந்த லேயர் தின்னா இருந்தா தான் நமக்கு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு will be very easy. so pancreas since it is a gland, it should be having a thin epithelium. thinனா ஒரே ஒரு லேயர், ஒரு லேயர்ன்றதுனால it should be a simple epithelium. என்ன epithelium simple, it is simple cuboidal epithelium, okay. clear. ஆப்ஷன் சி, pancreas இஸ் நாட் அ காம்பவுண்ட் எபித்திலியம், ஓகே. ஒன்று அது கிளாண்டு ஹார்மோன் வெளியே வரணும் அப்படின்னா தின்னாக இருக்கணும், அதனால சிம்பிள்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை சிம்பிள் கியூபாய்டல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஆல்ஃபா செல் ஒரு ஒரு செல் லேயர்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி. அதே ஃபாரிங்ஸும் காம்பவுண்ட் தான், ஓகேங்களா. நிறைய ஒரு கன்ஃபியூஸ் பண்ண ஃபாரிங்ஸ் எப்படி காம்பவுண்ட் எபித்திலியம். நாட் அ காம்பவுண்ட் எபித்திலியம் மீன்ஸ் pancreas, ஆப்ஷன் சி, ஓகே. மீன்ஸ் ஹேவ் சிம்பிள் cuboidal epithelium layer, okay.
Big molecules can be transported to the neighboring cells by which of the following junction? Okay. ஓகே. ஜங்ஷன்ஸ். அந்த செல் ஜங்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம படிச்சிருப்போம். நிச்சயத்துல 3 குடுத்துருப்பாங்க ஓகேங்களா? வில் பி ஹேவிங் அ கேப் ஜங்ஷன், டைட் ஜங்ஷன் அண்ட் அதரிங் ஜங்ஷன். ஓகே. அதரிங் ஜங்ஷன். திஸ் இஸ் டீச்சர்ஸ் ஜங்ஷன்ஸ். அந்த டைட் ஜங்ஷன் எதுக்காக குடுத்துருக்கோம்? டைட்டா பிடிச்சுக்கும். ஸோ லீக்கேஜ் செல்ல இருந்து எந்த ஒரு ஃப்ளூயிடும் லீக்கேஜ் இல்லாம இருக்கிறதுக்காக டைட் ஜங்ஷன்ஸ் வந்து இருக்கும். வந்து அதரிங் ஜங்ஷன்ஸ். அதரிங் ஜங்ஷன் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு 2 செல்லும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் பண்றதுக்காக அதர்னா என்ன? அதர்சிவ். அதரிங்னா ஒட்டுறது. ஸோ 2 ஜஸ்ட் ஜாயின் பண்றதுக்காக குடுக்கறது அதரிங் ஜங்ஷன். கேப் ஜங்ஷன் என்ன அர்த்தம்? அந்த ஜங்ஷன்ல ஒரு கேப் இருக்கு. இப்போ திஸ் இஸ் அ ஜங்ஷன் அப்படின்னா இதுக்கு ஒரு கேப் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இந்த கேப் எதுக்காக? இந்த செல்லுல இந்த செல்லுக்கு ஏதோ ஒண்ணு சம்திங் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா அந்த கேப் குடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சு நீங்க கேப் ஜங்ஷன்ல அ இருக்கும் ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்கான்? பிக் மாலிக்யூல்ஸ் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு தி நெய்பரிங் செல். பக்கத்துல இருக்கிற செல்லுக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உள்ள போயிட்டு வரதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? கேப் தேவை. அப்ப அந்த அந்த கேப் இருக்கும். கேப் ஜங்ஷன்ல தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி கேப் ஜங்ஷன். ஓகே. அதர்லிங்ல நம்ம பண்ண முடியும். டைட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு கேப் ஜங்ஷன் கேப் இருக்கணும். வி கேன் டிரான்ஸ்போர்ட் திங்ஸ். ஓகே. ஆப்ஷன் டி கேப் ஜங்ஷன். Which tissue links and supports other tissues or organs of the body? Okay. Which links or supports? நம்ம என்ன கேட்டிருக்கோம்? லிங்க்ஸ்னா என்ன? இட் இஸ் லிங்க் அப்படின்னா இட் இஸ் கனெக்ஷன் இல்லையா? சப்போர்ட்ஸ் அதர் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ். ஓகே. அதை லிங்க் பண்ணி அந்த அதர் டிஷ்யூ வந்து சப்போர்ட் கொடுக்குது நம்மளுக்கு அப்படின்னா இட் ஷுட் பி கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகே. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? எபித்தீலியல் டிஷ்யூ கிடையாது. லிங்க் நியூரல் டிஷ்யூவும் கிடையாது. நியூரல் டிஷ்யூ வந்து இட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூ பேரு கனெக்டிவ் இருக்கு பாருங்க. கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணும். இப்போ கனெக்ட் டிஷ்யூல போன்ஸ் கார்ட்ரி இதெல்லாம் என்ன இட் கிவ்ஸ் சப்போர்ட்ஸ் டு டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் இல்லையா? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே. இன் விச் ஆர் தி ஃபாலோயிங் கனெக்டிவ் டிஷ்யூஸ் த எலாஸ்டின் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்சென்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா? ஓகே. இன் விச் ஆர் தி ஃபாலோயிங் கனெக்டிவ் டிஷ்யூ எலாஸ்டின் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்சென்ட் கேட்டிருக்காங்க. இந்த எலாஸ்டின் ஃபைபர்ஸ்னா என்ன? இப்போ நம்ம டு பி பிரசன்ட் லைக் ஒரு வேவி ஃபைபர்ஸ். ஓகே. எதுக்காக ஹெல்ப் பண்ணும்? எலாஸ்டிசிட்டி. பேர் எனக்கு எலாஸ்டின். இட் இஸ் ஃபார் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டா இப்படி ஒரு ஸ்ட்ரெச் ஆனா திருப்பி அதே பொசிஷனுக்கு வந்துடும். அந்த ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி. இது வந்து போன்லயும் இருக்கும், கார்ட்லேஜ்லயும் மெயினா இருக்கும். பாருங்க இந்த இயர் பின்னாடி கார்ட்லேஜ் ஒரு மாதிரி எலாஸ்டிக்கா இருக்கா? நம்ம இழுத்தோம் அப்படின்னா இட் கேன் ரீகெயின். இப்படி நின்றுடுதா? நம்ம இப்படி இழுத்து இப்படி விட்டா திருப்பி அதே பொசிஷன் வந்துருது இல்லைங்களா? ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணி அந்த ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா திருப்பி அதே பொசிஷன் வர்றது தான் அந்த ப்ராப்பர்ட்டி தான் இட் இஸ் கால்ட் எலாஸ்டிசிட்டி. ஓகே. அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கு கொடுக்குறது அந்த ப்ராப்பர்ட்டி எது கொடுக்குறது? எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்குது ஓகேங்களா? அது போன்லயே கொஞ்சம் இருக்கும். ஓகே. போன் எலாஸ்டிக் கொஞ்சம் இருக்கும். பட் மெஜாரிட்டி நம்ம கார்ட்லேஜஸ்ல தான் இருக்கும். போன் அண்ட் கார்ட்லேஜ் வில் பி ஹேவிங் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். பிளட். ஓகே. இந்த பிளட் சொல்லி கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் பிளட் வந்து இட்ஸ் ஸ்பெஷலைஸ் கண்டிஷன். அது ஒரு ஒரு ஃப்ளூயிட். அது ஒரு லிக்விட். அது எலாஸ்டின் ஃபைபர்ஸ்ங்கிறது கன்ஃபார்மா இருக்காது. ஸோ பிளட் வந்து எலாஸ்டின் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஆப்ஷன் சி. ஸோ இந்த பிளட் எல்லாமே எதுல வரும்? இட் பி பிளட் வந்து பிளட் லிம்ப் எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு கீழே இந்த பிளட் லிம்ப் எல்லாமே வரும் ஓகேங்களா? ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகே. ஒரு செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் எதுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இது ஏரியாலார் அடிப்போஸ் டிஷ்யூ. நமக்கு இந்த ஏரியாலார் இது எல்லாமே நம்மளுக்கு கண்டு டிஷ்யூ கீழே வரும். அண்ட் அகைன் பிளட்ங்கிறது இட் இஸ் ஸ்பெஷல் கண்ட்ரி. அதோட கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லாவே ஃப்ளூயிட். செமி ஃப்ளூயிட்லாம் இல்லை. பிளட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளூயிட். செமி ஃப்ளூயிட் எல்லாம் இருக்காது. பிளட் இஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஓகே இட் இஸ் கிளாஸிஃபை கனெக்டிவ் டிஷ்யூ இப்போ எப்திலியம் முடிஞ்சு இப்போ வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல we can classify into three. Okay, that is loose and dense. அதுக்கடுத்து வில் பி ஹேவிங் ஸ்பெஷல். ஓகே. ஸ்பெஷலைஸ்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? போன்ஸ்
கார்டிலேஜ் பிளட். ஓகே. போன்ஸ், கார்டிலேஜ், பிளட் எல்லாமே ஸ்பெஷல் இதுல வரும். மிச்சம் இருக்கிற மேஜர் டூ டைப்ஸ் வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல நம்மளுக்கு வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ரெண்டு தான். ஓகே, வில் பி ஹேவிங் ஏரியோலார் அண்ட் அடிபோஸ். ஓகே, ஏரியோலார் டிஷ்யூ, அடிபோஸ் டிஷ்யூ. இந்த ஏரியோலார் டிஷ்யூ என்னன்னா, இதுல வந்து வில் பி ஹேவிங் சிமிஃபில் ப்ரௌன் சப்ஸ்டன்ஸ்ல ஃபிப்ரோபிளாஸ்ட் இருக்கும். ஃபிப்ரோபிளாஸ்ட் வந்து விச் செக்ரீட்ஸ் ஃபைபர்ஸ் அண்ட் தென் மேக்ரோஃபேஜஸ், மாஸ்ட் செல்ஸ், இதை மெனி டைப்ஸ் ஆஃப் செல் திங்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த ஏரோலர் டிஷ்யூல இருக்கும். ஓகே, இந்த ஏரோலர் டிஷ்யூ அடிபோஸ் டிஷ்யூ. அடிபோஸ் டிஷ்யூ வந்து இட் இஸ் என்ன அடிபோஸ்னாலே ஃபேட் ஸ்டோரிங். ஓகே, இந்த டிஷ்யூ நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின்னுக்கு கீழே ஃபுல்லாகவே அடிபோஸ் டிஷ்யூ லேயர் தான் ஃபுல் ஆஃப் ஃபேட் டிஷ்யூஸாக இருக்கும். ஸோ அடிபோஸ் டிஷ்யூ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட்ஸ். ஓகே, எப்போல்லாம் எனர்ஜி தேவையோ அந்த அடிபோஸ் டிஷ்யூ வந்து ஃபேட் வந்து போய் எனர்ஜி கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கின்ல கீழே இருக்கிற ஃபுல்லாக அடிபோஸ் டிஷ்யூ, அடிபோஸ் டிஷ்யூ ஃபில் வித் ஃபேட். அதனால நம்மளுக்கு இன்னும் நமக்கு ஒரு இன்சுலேஷன் மாதிரி நம்ம ஆட் பண்ணி அடிபோஸ் டிஷ்யூ உடம்பு ஃபுல்லாகவே ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லையோ இல்லை ஒரு ஷாக்னா எலக்ட்ரிக் ஷாக் இல்லை ஒரு டக்குன்னு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணி அடிபோஸ் டிஷ்யூ அதை உள்ள இருக்கிற ஆர்கன் பாதிக்காம இந்த அடிபோஸ் டிஷ்யூ வந்து பாதுகாப்பு ஷாக் அப்சர்வ் பண்ணிட்டா வேலை செய்யும். ஸோ அடிபோஸ் டிஷ்யூ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட்டு ஸ்கின்னு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் டென்ஸ்ல நம்மளுக்கு ரெகுலர் இருக்கு, இர்ரெகுலர் இருக்கு. ஓகே. ஓகே, ரெகுலர் இர்ரெகுலர். ரெகுலர்ல வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ரெகுலர்னா அந்த ஃபிப்ரோபிளாஸ்ட் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு அலைன்டா இருக்கும். ஓகே, அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ல ஒரு மாதிரி லைனா ஜஸ்ட் பி ரோ அலைன்டா இருக்காங்க. ரெகுலரைஸ்டா இருக்கும். ஓகேங்களா, அது கால் டென்ஸ் ரெகுலர் கண்டினியூஸ். அந்த ரெகுலர்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ் வில் பி ஹேவிங் இந்த டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. டெண்டான்ஸ்னா மசில் டு போன், லிகமெண்ட்ஸ்னா போன் டு போன் கனெக்ஷன்ஸ் ஆகக்கூடிய அந்த டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ் அது எல்லாமே டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ்ஸ்ல வரும். irregular கனெக்டிவ்ஸ்னா இட் இஸ் அந்த ஃபைபர்ஸ் வந்து அலைண்டா இருக்காது, irregular அங்கங்க ரிலீஸ் எடுத்து இருக்கும். இது வந்து ஸ்கின் நம்ம பார்க்கலாம். ஸ்பெஷலாக சொன்ன மாதிரி போன், கார்ட்லேஜ், பிளட், இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஓகே கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, லூஸ் தென் ஸ்பெஷல், லூஸ் பிளாரல் அடிப்போஸ், டென்ஸ் ரெகுலர் ரெகுலர், ஸ்பெஷல்ல போன், கார்ட்லேஜ், பிளட். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கான், இந்த செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கும்னு கேட்டிருக்கான். ஏரோலர்லுமே இருக்கும், அடிப்போஸ்லுமே இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி. விச் ஆர் தி ஃபாலோவிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஃபெரோயிட் டிஷ்யூ? ஓகே, ஒரு ஏரியா டிஷ்யூல எதெல்லாம் எது இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஓகே, கண்டிப்பா ஃபிப்ரோபிளாஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஃபிப்ரோபிளாஸ்ட் விச் செக்ரீட் ஃபைபர்ஸ். ஓகே, இந்த ஃபைபர்ஸ் அங்கங்க இட் வில் பி ஸ்ப்ரெட்டடா இருக்கும் அந்த ஏரியா டிஷ்யூல. ஃபிப்ரோபிளாஸ்ட் வில் பி பிரசன்ட் இன் டிஷ்யூ. மாஸ்ட் செல்ஸுமே இருக்கும். மாஸ்ட் செல்ஸ் விச் செக்ரீட் என்ன செக்ரீட் பண்ண மாஸ்ட் செல்ஸ் செக்ரீட் ஹிஸ்டமைன் செக்ரீட் பண்ணும். இது வந்து அடுத்து மேக்ரோபேஜஸும் இருக்கும் ஃபார் செல்லுலார் டிஃபென்ஸுக்கு. ஸோ இது மூணுமே வந்து ஃபிப்ரோபிளாஸ்ட், மாஸ்ட் செல்ஸ், மேக்ரோபேஜ் இது மூணுமே ஏரியா டிஷ்யூல வந்து இருக்கும். எது இருக்காதுன்னு கேட்டிருக்கேன், நர்வ் செல்ஸ்லாம் அந்த டிஷ்யூல வந்து இருக்காது. ஓகே, ஆப்ஷன் சி. வேர் இஸ் தி எக்ஸஸ் அன்யூஸ்ட் நியூட்ரிஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி? ஓகே, எக்ஸஸ் அன்யூஸ்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு என்ன? நம்ம அதிகமாக சாப்பிட்ருக்கோம், அப்போ அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ் இப்போ நம்ம காப்ஸ், ஓகே, நிறைய ரைஸ், நிறைய சப்பாத்திஸ்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோம் அவங்க தேவைக்கு அதிகமாக. பட் நம்ம காப்ஸ் இருப்பீங்கன்னா அவங்க காப்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபேட். தீஸ் ஃபேட் வந்து எங்கே இருக்கும்? இட் வில் பி ஸ்டோர்ட் இன் தி அடிப்போஸ் டிஷ்யூ. ஓகே, அடிப்போஸ்னால என்ன? ஃபேட் ஸ்டோரிங். அடிப்போஸ்னா ஃபேட் ஸ்டோரிங். அடிப்போஸ் ஃபுல்லாகவே ஃபேட் டிஷ்யூஸாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். நம்ம அடுத்து நம்ம பாடியில் எப்போ நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கும், இந்த ஃபேட் வில் கம் டு ஆக்ஷன் அண்ட் சேஞ்ச் அகைன் கார்பா மாதிரி குளுக்கோஸா மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த அன்யூஸ்டாக இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே எங்கே ஸ்டோர்? ஃபேட் ஸ்டோரேஜ் ஸ்டோர் இல்லி அடிப்போஸ் டிஷ்யூ. ஆப்ஷன் பி. அடிப்போஸ் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துடலாமா? எஸ், இன்ஃபோ தான் சொல்கிறேன் பாருங்க. அடிப்போஸ் டிஷ்யூ எப்படி இருக்கும்? நம்ம இட் வில் பி ரவுண்ட்
ஓகே. இட் வில் பி பெர்ஃபெக்ட்லி ரவுண்ட் ஷேப். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்டோபிளாசம் வந்து இருக்காது. அது இருக்கும். பட் நம்ம ஸ்டெய்னிங் நம்ம மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அது என்ன சொல்றேன். இப்போ இதில நியூக்ளியஸ் எங்க இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சைட்டோபிளாசம்னா என்ன? இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட். அது ஃபுல் ஆஃப் ஃபேட்ல ஃபில்டா இருக்கும். இப்போ அதில நியூக்ளியஸ் எங்க இருக்கணும்? எஸ், எஸ். நியூக்ளியஸ் வந்து இட் வில் பிரசன்ட் இன் தி கார்னர்ஸ் ஒரு ஓரமா இருக்கும். அந்த ஃபேட் என்ன பண்ணும்? அந்த நியூக்ளியஸ் வந்து ஓரமா தள்ளிடும். அண்ட் இட் வில் பி ஃபிளாட். கண்டிப்பா ஃபிளாட்டா தான் இருக்கும். ஏதோ ஒரு ஓரம். ஓகே. சென்டரா தான் இருக்கும் முன்னாடி. பட் இப்போ அந்த ஃபேட் இருக்கிறதால அது என்ன பண்ணும்? வெயிட், வெயிட், வெயிட். ஃபேட் எல்லோ எடுத்துக்கலாமா? இந்த எல்லோ கலர் ஃபேட் இந்த இடத்துல இருக்கிறதால இப்ப என்ன ஆயிடுது? தெரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்போஸ் ஃபுல் ஆஃப் எல்லோ கலர் ஃபேட் இருக்கிறதால அது என்ன ஆயிடுது? நவ் இட் இஸ் பீன் அந்த நியூக்ளியஸ் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ கீழ்ப்பக்கம் தள்ளிடுறாங்க. ஓகே. கீழ்ப்பக்கம் தள்ளி அந்த ஃபேட் அந்த ரவுண்டா இருக்கு அப்படின்னா ஓகே. இந்த ரவுண்டா இருந்த நியூக்ளியஸ இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பிரஷர் இருந்தா என்ன ஆகும்? கம்ப்ரஸ் இல்லையா? அதனால தான் அந்த நியூக்ளியஸ் வந்து ஃபிளாட்டா மாறிடுது. ஸோ ஃபேட் ஃபுல் ஆகுறதால ஓரமா வந்துருது. அதோட கம்ப்ரஸ் பண்றதால அந்த ரவுண்ட் வந்து இட் இஸ் கம்ப்ரஸ் இன்டு ஃபிளாட். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அடிப்போஸ் டிஷ்யூ. இதுவும் ஹிஸ்டாலஜி நீங்க படிப்பீங்க. ஓகே. ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடிப்போஸ் டிஷ்யூ ஃபேட் ஸ்டோரேஜ் அவ்வளவுதான். ஓகேங்களா? Which structures are joined by tendons? Tendons எதுல வரும்? It is a dense regular connective tissue. Tendons connect muscle to bone. Okay. Tendons connect muscle to bone. Ligaments connect okay, don't connect muscle to bone. Ligaments connect bone to bone. Okay. Tendons muscle to bone, ligament bone to bone. Okay. Bone to bone இப்போ நம்மளுக்கு ஒரு இந்த இடத்துல இந்த போனுமே இந்த போன் இது ரெண்டுமே இந்த எல்போ ஜாயிண்ட்ல இட் வில் கனெக்டட் பை லிகமெண்ட் தான். ஓகே. போன் டு போன் லிகமெண்ட் கனெக்ஷனா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த மசில்ஸ் அது போயிட்டு போன்ல கனெக்ட் ஆகும். அந்த ஆற இடத்துல வந்து இட் சுட் பி கனெக்டட் பை டெண்டான்ஸ். ஓகே. ஸோ என்ன கேட்டது ஜாயின் பை டெண்டான்ஸ் வந்து மசில் டு போன். அதாவது ஸ்கெல்டல் மசில் டு போன், ஸ்கெல்டல் மசில் லிகமெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ ஸ்கெல்டல் மசில் டு போன். ஓகே. விச் போர்ஷன் ஆஃப் கார்ட்லேஜ் ப்ரொவைட்ஸ் இட் with solidity, pliability and resistance to compressions. Okay. நம்மளுக்கு வந்து கார்ட்லேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் சம் கான்ட்ரோசைட்ஸ். கான்ட்ரோனா கார்ட்லேஜ். இன்டர்செல்லுலர் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அந்த பேஸ்டு கால்சியம் கண்டென்ட்டும் போன்ஸ்ல இருக்கும். மெயின்லி இந்த கார்ட்லேஜ் போன்ஸ் எல்லாம் மெடிசன் கொலாஜின் ஃபைபர்ஸ். ஓகே. கொலாஜின் ஃபைபர்ஸ் அந்த பிப்ரோபிளாஸ்ட் செக்ரீட் பண்ணும். இந்த கொலாஜின் ஃபைபர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அதோட சாலிட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கும் பிளேபிலிட்டி இந்த ஒரு மாதிரி நல்ல உடையாம நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற பிளேபிலிட்டி வந்து அது கொலாஜின் ஃபைபர்ஸ் தான் கொடுக்கும். ரெசிஸ்டன்ட் டு கம்ப்ரஷன் ஒரு ஸ்ட்ரென்த் கம்ப்ரஷனால அது ரெசிஸ்டண்டா உடையாம இருக்கிறதுக்கு இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படி சொல்றது? ஒரு கான்கிரீட்ல அந்த கம்பி போடுவோம் இல்லையா? அது மாதிரி கொலாஜன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் தட் சாலிடிட்டி, பிளேபிலிட்டி, ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஆப்ஷன் கொலாஜன். வாட் ப்ரொவைட்ஸ் போன் வித் ஹார்ட் அண்ட் நான் பிளேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்? ஓகே. போன் வந்து என்ன ஃபங்க்ஷன் ஃபீச்சர் வந்து போன் வந்து நம்மளுக்கு
ஹார்டாவும் இருக்கும். நான் ஃப்ளேயபிள். ஃப்ளேயபிள்னா இட் இஸ் நாட் லைக் கார்ட்ரிட்ஜ். கார்ட்ரிட்ஜ் ஃப்ளேயபிளா இருக்கும். ஒரு மாரி ஃப்ளெக்சிபிளா இட் வில் பி பிரசன்ட் இல்லையா? அத வந்து பாருங்க. இது இப்படி மடக்கலாம். உடையல ஒண்ணும் ஆவல. ஓகேங்களா? இட் இஸ் ஃப்ளேயபிலிட்டி ஆஃப் தி கார்ட்ரிட்ஜ் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும். போன்ஸ்ல அப்படி பண்ணோம்னா இட் வில் பிரேக் இல்லையா? இது ஒரு போன்னா புட் பிரஷர் லைக் திஸ் இட் பிரேக். நான் ஃப்ளேயபிள் ப்ராப்பர்ட்டீஸ் எது கொடுக்குது அப்படின்னு கேட்கறாங்க. சின்ஸ் இது வந்து ஏன்னா கொலாஜன் ஃபைபர்ஸுமே இது வந்து நமக்கு ஹார்ட்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? கொலாஜன் ஃபைபர்ஸுமே போன்ல இருக்கு. பட் அந்த நான் பிளேயபிள் வெரி ஹார்டா இருக்கிறது நம்ம கால்சியம் சால்ட்ஸ் இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் கூட கால்சியம் சால்ட்ஸ் கால்சியம் போன் ஃபுல் ஆஃப் கால்சியம் தானே கால்சியம் சால்ட்ஸ் போய் கம்பைன் ஒரு மாதிரி ஹார்டஸ்டா கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு சிமெண்ட் அண்ட் சாண்ட் மிக்ஸ் நம்ம கான்கிரீட்ல ஊற்றுவோம் இல்லைங்களா? அது ஊத்துனா இந்த ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு அந்த அந்த கம்பி வந்து சாயாம இருக்குதுங்களா? அந்த மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம என்ன என்ன ஒரு கான்கிரீட் ஒரு பில்லர் எடுக்கிறோம் ஒரு கம்பியில ஓகேங்களா? இரும்பு கம்பி பில்லர் ஏத்தும்போது, கான்கிரீட் ஊத்தாம இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து காட்லேஜ். ஒன்ஸ் இப்ப நம்ம இந்த கால்சியம் சால்ட்ஸ், சிமெண்ட் மிக்ஸ்சர், சிமெண்ட் சாண்ட் நம்ம அத ஊத்திட்டோம் அப்படின்னா, காத்து அடிச்சாலும் இப்படி மூவ் ஆகாம இட் வில் பி வெரி ஸ்டிஃப் ஓகேங்களா? பிளேயபிளா இருக்கும் ஓகேங்களா? நான் பிளேயபிளா இருக்கும். ஸோ 2மே கொலாஜன் ஃபைபர்ஸ் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ் 2ம் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து என்ன குடுக்குது? நான் பிளேயபிலிட்டி இந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் வந்து குடுக்குது. போத் ஏ அண்ட் பி. விச் இஸ் நாட் ட்ரூ. limb bones are long bones. Yes. லிம்பில் இருக்கக்கூடிய போன்ஸ் இருக்குங்களா? என்னது வில் பி ஹேவிங் ஹியூமரஸ் ரேடியஸ் அண்ட் அல்லாம் ஓகே ரேடியஸ் எல்லாம் இருக்கும். இந்த மூணுமே நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும் லாங்கா இருக்கும் இல்லைங்களா? லிம்போன்ஸ் ஹியூமரஸும் இங்க வந்து இங்க இட் பி லாங் ரேடியஸ் வந்து இட் பி பிரசன்ட் இயர் அல்லா இட் பி பிரசன்ட் இயர் இல்லையா? லாங்கா இருக்கும் ஓகே ஆர் ஃபிளாட் இல்ல தே ஆர் லாங் போன்ஸ் தான் ஓகே. த ஃபங்க்ஷன் ஆஃப் லாங் போன்ஸ் இஸ் வெயிட் பியரிங் அண்ட் பிரிங்கிங் அவுட் மூவ்மெண்ட். எஸ் நடுவில் நம்ம லாங் போன்ஸ் என்ன ஃபீமர் பாருங்க ஃபீமர் இஸ் லாங் போன். அது நம்ம பாடி அப்பர் பாடி வெயிட் வந்து பேர் பண்ணுது அண்ட் லோக்கோ மோஷன் மூவ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா? முன்னாடி போகிறதுக்கு இந்த லைக் கீழே ஃபிபியா அதெல்லாம் அந்த இது மூவ்மெண்ட் ஃபிபியா ஃபீல ஹெல்ப் பண்ணுது. போன் மேரோஸ் இன் ஆல் சச் லாங் போன்ஸ் ஆர் சைட் ஆஃப் பிளட் ப்ரொடக்ஷன். மெயின்லி இப்போ அந்த நம்மளுக்கு போன் மேரோஸ் எல்லாத்துக்கும் போன் இருக்கும் பட் லாங் போன்ஸ் இருக்கிற போன் மேரோஸ் தான் நம்மளுக்கு வந்து எரித்ரோபாசிஸ் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் எல்லா பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் போன் மேரோ தான் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? போன் மேரோ அந்த லாங் போன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இது நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. போன் மேரோ சச் லாங் போன்ஸ். ஓகே. இந்த இந்த லாங் போன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ரியோ அந்த ஸ்மால் ஏஜ்ல ஒரு சின்ன குழந்தைக்கு மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல லாங் போன்ஸ்ல வந்து பிளட் செல்ஸ் போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஓகே போன் இட் இஸ் ரீப்ளேஸ் பை ஃபேட். சரிங்களா? ஸோ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அடல்ட்ஸ் இது வில் டேக் வித் ரெஸ்பெக்ட் டு அடல்ட்ஸ்னு எடுத்துக்கலாம் இந்த கொஸ்டினை. அடல்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வளர்ந்த அப்புறமா இந்த போன் மேரோல வந்து லாங் போன்ஸ்ல போன் மேரோ வந்து செக்ரீட் பண்ணாது பிகாஸ் போன் மேரோ இருக்காது. இட் இஸ் ரீப்ளேஸ் பை ஃபிளாட். ஓகே ரீப்ளேஸ் பை ஃபேட். ஓகேவா? அது அந்த இந்த நல்லி எலும்புலாம் இருக்கு இல்லைங்களா ஆட்டுல நல்லா இப்படி தட்டி இப்படி உரிச்சு அப்போ அது இருந்து அடிச்சு நத்திங் பட் ஃபேட் தான். அதனால அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிறது நம்ம ஃபேட்டை தான் நம்ம அதை எடுத்து சாப்பிட்றோம். அது போன் மேரோ இல்லைங்களா? ஸோ போன் மேரோ வில் பி ரீப்ளேஸ் பை ஃபேட். ஸோ அங்க இருக்கிற அந்த லாங் போன்ஸ் இருக்கிற இட் இஸ் நாட் பெஸ்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறமா நம்ம எங்க செக்ரீட் ஆகும்னா ஸ்டேர்னத்துல ஓகே அங்கங்க ஒரு பர்டிகுலர் லிமிட்டடா தான் இருக்கும். ஓகே லிமிட்டட் டைப் ஆஃப் போன் மட்டும் செக்ரீட் ஆகும் லாங் போன்ஸ்ல. ஸோ நாட் ட்ரூ ஷுட் பி ஆப்ஷன் சி. மஸ்குலர் மூவ்மெண்ட் ஆர் இன்டென்டட் டு மஸ்குலர் எதுக்கு நம்ம மூவ் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. மூவ் தி பாடி டு அட்ஜஸ்ட் சேஞ்ச் என்விரான்மென்ட் மெயின்டைன் தி பொசிஷன் ஆஃப் வேரியஸ் பாடி பார்ட்ஸ். ஓகே எஸ் போத் இல்லையா? நம்மளுக்கு என்விரான்மெண்ட் எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம மூவ் பண்றதுக்கு நம்ம மஸ்குலர் மூவ்மெண்ட் வந்து பண்றோம். ஓகே இஃப் யூ வாண்ட் இந்த பக்கம் நம்ம இப்படி மூவ் பண்றோம் இல்லைங்களா? தட் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பாடி. மெயின்டைன் தி பொசிஷன் ஆஃப் வேரியஸ் பாடி பார்ட்ஸ். எஸ் பாடி பார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. போத் ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இட்ஸ் அ ஃபியூசிஃபார்ம் மசில். ஓகே நம்ம மசில்ஸ்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாமா? கன்ஃபியூஸ் இப்போ மஸ்குலர் டிஷ்யூக்கு வந்து மஸ்குலர் டிஷ்யூல 3 டைப் இருக்கு. வில் பி ஹேவிங் skeletal, cardiac and smooth. Okay. Skeletal muscle, cardiac muscle and smooth muscles. Okay. Skeletal muscles ஜென்ரலி இருக்கக்கூடிய வாலண்டரி மசில்ஸ் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே இந்த லைக் பிரேக்கியாலிஸ் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான். கார்டியாக் வந்து ஒன்லி பர்சன்ட் பேர்ல என்ன கார்டியாக்னா என்ன ஹார்ட். ஸோ
கார்டியக் மசில் ஒன்லி பிரசன்ட் ஹார்ட்ல மட்டும் தான் அந்த மசில்ஸ் வந்து இருக்கும். அது கார்டியக் மசில். ஸ்மூத் மசில்ஸ் வந்து பாடியோட இன்டர்னல் லைனிங்ஸ், ஸ்டொமக்கோட லைனிங், அதோடைய அப்புறமா அந்த விஸ்ரல் ஆர்கன்ஸ், விஸ்ரல் மசில்னு சொல்லுவோம் ஸ்மூத் மசில்ஸ். அந்த விஸ்ரல் லைனிங்ஸ்க்கு எல்லாமே நம்மளுக்கு ஸ்மூத் மசில் வந்து பிரச்சனை இருக்கும். லைக் யூரினரி பிளாடரோட லைனிங், அந்த இன்செஸ்டைனோட ஆனஸோட லைனிங், அந்த இடத்துல ஸ்பீச்சஸ்க்கு. ஓகே, ஸ்மூத் மசில் மெயின்லி அந்த லைக் நான் சொல்றேன் ஓகேங்களா, இது எல்லாமே ஸ்மூத் மசிலோட வேலை. இது வந்து ஸ்கெலிட்டல் மட்டும்தான் வாலண்டரி. கார்டியாக் அண்ட் ஸ்மூத் ரெண்டுமே இன்வாலண்டரி. வாலண்டரினா நம்ம கண்ட்ரோல் இருக்க முடியும், நம்ம எடுத்துக்கணும்னா கை தூக்குறோம், விட்றோம். பட் கார்டியாக், ஹார்ட்டுடைய நம்ம பீட்ஸ் பீட் பண்ணிட்டே இருக்கு. நிறுத்தணும் நிறுத்துமா, நம்ம நினைச்சோம் அதை நிறுத்த முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் பீட்டிங். ஸ்மூத் மசில்ஸ் அதுவும் இன்வாலண்டரி. நம்ம இப்போ உள்ள நடக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் மொடிலிட்டி நடக்குது இல்லைங்களா, ஆர் பிளட் ஃப்ளோ, கேஸ்ட்ரிக் மொடிலிட்டி நம்ம உடம்பு ஸ்டொமக் வந்து கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு அது பாட்டு மூவ் பண்ணுறோம். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது வாலண்டரி, கண்ட்ரோல் இல்லாதது இன்வாலண்டரி. கார்டியக் ஸ்மூத் இன்வாலண்டரி, கண்ட்ரோல் இல்லை. ஸ்கெலிட்டல் வாலண்டரி, கண்ட்ரோல் இருக்கு. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் என்னன்னா, விச் இஸ் ஃபியூசிஃபார்ம் மசில் ஷேப்ஸ். மசில் ஷேப்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸ்மூத் மசில்ஸ் தான் ஃபியூசிஃபார்ம் ஷேப்ல இருக்கும். கார்டியக் வந்து சிலிண்ட்ரிக்கல் பிரான்ச்டா இருக்கும். ஸ்கெலிட்டலும் ஒரு மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டா இருக்கும். The thing is smooth muscles. Okay, இதுதான் ஃபியூசிஃபார்ம் ஷேப்னு சொல்லுவோம் அந்த. ஓகே, this is called a fusiform shape. Okay, இப்படி. ஓகே, வித் டேப்பரிங் வின்ஸ் பாருங்க ஜாயிண்டா இருக்கு. ஓகே, டேப்பர் ஆகுது ரெண்டு பக்கம், இங்கே முடியுது இங்கே முடியுது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஃபியூசிஃபார்ம் ஷேப். ஓகே, திஸ் ஸ்பிண்டில் ஷேப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வில் கால் இட் அஸ் ஸ்பிண்டில் ஆர் ஃபியூசிஃபார்ம் ஷேப் மசில். இது ஸ்மூத் மசிலோட ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் fusiform muscle, it is smooth muscle, option B. Okay, which of the following is not true for intercalated disc. Intercalated disc எங்க இருக்கு? It is present in the cardiac muscle. Okay, நம்ம cardiac muscle இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, yeah, if you take cardiac muscle like this, நம்மளுக்கு அங்கங்க will be having இந்த மாதிரி கோடு கூட இருக்கும் இல்லைங்களா. This is called intercalated disc. ஓகேவா, இது வந்து cardiac muscle தான் இருக்கும். Found only in heart. Yes, cardiac muscle only in heart இருக்கும். அதில் இருக்கிற intercalated disc. All the fusion points from intercalated disc. No, one stimulus is enough for multiple muscles. ஓகே, திஸ் இஸ் கரெக்ட். நீங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டிமுலஸ் இந்த இன்டர்கலஸ் போட்டீங்கனாலே அது வந்து மிக்ஸ் இருக்கிற எல்லா மசில்ஸ்க்கும் ஸ்டிமுலஸ் வந்து பண்ணுறது. அதான் பண்ணுறது இல்லைங்களா. எஸ்டின் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் தான் வருது, அது ஹார்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் நமக்கு வந்து பம்ப் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் கரெக்ட். இங்க பாருங்க, ஆல் ஃபியூஷன் பாயிண்ட்ஸா ஃபார்ம் இன்டர்கலஸ் கிடையாது. இங்க வந்து ஃபியூஷனே இல்லை. இங்க ஃபியூஷன் இருக்கிறதுனால இருக்கலாம், இருக்கலாம் போகலாம். பட் ஃபியூஷன் இல்லாத இடத்துலயும் நம்மளுக்கு வந்து இன்டர்கலஸ் இருக்கும். எல்லா ஃபியூஷன் பாயிண்ட் இன்டர்கலஸ் சொல்ல முடியாது. இட் இஸ் ரேண்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லையா. ஸோ எல்லா ஃபியூஷன் பாயிண்ட் இன்டர்கலஸ் சொல்ல முடியாது. இது ஷுட் பி இன்கரெக்ட். ஓகே, which of the following are excitable cells. எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு இம்பல்ஸ் கொடுத்து நம்ம அதை எக்ஸைட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம். மசில் செல்ஸ் ஆர் நாட் எக்ஸைட்டபிள். மசில் செல்ஸ் ஆர் எக்ஸைட்டபிள் இல்லைங்களா. மசில்ஸ் எக்ஸைட்டபிள், பட் அதுக்கு மசில்ஸ் எக்ஸைட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? நியூரல் சிக்னல் வேணும். ஆட்டோ அது தானாக எக்ஸைட் ஆகக்கூடியதுன்னா வில் கோ வித் நியூரான்ஸ் அண்ட் நியூரோக்ளியல் செல்ஸ். ஓகே, நியூரான்ஸ் அண்ட் நியூரோக்ளியல் செல்ஸ் தானாக எக்ஸைட் பண்ணி மற்றதை எக்ஸைட் பண்ணி விடும். ஓகே, ஆப்ஷன் பி. மொசைக் விஷன் மீன்ஸ், ஓகே, ரெண்டு காக்ரோச்சுக்கு இந்த பார்க்க போலாம். காக்ரோச், காக்ரோச்சுக்கு என்ன வில் பி ஹேவிங் காம்பவுண்ட் ஐஸ் இல்லையா. காக்ரோச் காம்பவுண்ட் ஐஸ்ல என்ன விஷன் இருக்கு? இட் இஸ் ஹேவிங் மொசைக் விஷன். ஓகே, மொசைக் நீங்க டைல்ஸ்ல மொசைக் டைல்ஸ் பார்த்துருக்கீங்களா? மொசைக் டைல்ஸ் ஒரு மாதிரி கச்ச 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 மிக்ஸ்டா இருக்கும் இல்லைங்களா. தட் இஸ் கால்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு 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 கிளியாரிட்டியா இருக்காது, ஒரு மாதிரி விஷயம் தான் இருக்கும். என்னன்னா ரெசல்யூஷன் கம்மியா இருக்கும். ஓகேங்களா, ரெசல்யூஷன் வில் பி லெசர், சென்சிட்டிவிட்டி வில் பி பக்கா ஹையரா இருக்கும். ஓகே, சென்சிட்டிவிட்டி ஷுட் பி வில் பி ஹையர். ஒரு கிளியாரிட்டி, ஒரு மாதிரி நம்ம நம்ம பார்க்குற மாதிரி வந்து கிளியராலாம் தெரியாது. அப்படியே இந்த மாதிரி எஸ்பி கிளியர், அல்ட்ரா எஸ்பி கிளியராலாம் அது தெரியாது. ரெசல்யூஷன் கம்மியாக தான் இருக்கும். பட் சென்சிட்டிவ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காக்ரோச் நீங்கள் கிட்ட போனீங்கனாலே நம்ம இப்போ யாராவது வராங்க நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது காக்ரோச் கிளியரிட்டி கம்மியாக இருந்தாலும் யாரோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னு டக்குன்னு அதை சென்ஸ் பண்ணி டக்கு கேன் மூவ். நீங்கள் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது நீங்கள் கிட்ட போன உடனே. அண்ட் நோ இட் வில் ஹெல்ப், பட் ஐஸும் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். Option A, more sensitivity, less resolution. Okay, option A, mosaic vision. Yes, it's a match the question.
ஓகே வில் பி பேர் ஆஃப் சமத்திக்கா ஓவரி மஷ்ரூம் ஆசிட் கிளாண்டு ரெப்யூட்டர் கிளாண்டு அனாலிசிஸ் நாலுமே எங்க இருக்குன்னு அதோட கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மினிட் பேர் ஆஃப் ஸ்டொமத்திகா ஓவரி மஷ்ரூம் சீட் ஆக்சிஜன் ரீப்ரொடக்டிவ் அனாலிசிஸ். ஓகே மஷ்ரூம் கிளாண்ட் பாருங்க, மஷ்ரூம் ரீப்ரசன்ட் எங்க இருக்கும்? எஸ் நம்மளுக்கு 2 to 6th தான் வில் பி ஹேவிங் அடிஷனல் 2 to 6ல டெஸ்டிஸ் இருக்குமா? 2 to 4 4 to 6 சாரி 4 to 6 டெஸ்டிஸ் இருக்கும். அதுக்கடுத்து 6th அது கீழேயே டெஸ்டிஸ் கீழேயே 6th to 7th 6 to 7 செக்மெண்ட்ல ஒரு மஷ்ரூம் ஷேப்ட் ஆக்சசரி மேல் ஆக்சசரி எம் ஃபார் எம் ஃபார் எம் மஷ்ரூம் மேல் மஷ்ரூம் ஷேப் கிளாண்ட் வந்து மேல்ல தான் இருக்கும். மஷ்ரூம் ஷேப் அது கீழே 6th 7th மஷ்ரூம் ஷேப் கிளாண்ட் வந்து இருக்கும். ஓகே சி வந்து 3 தென் பேர் ஆஃப் ஸ்டோமாத்திகா. இந்த ஸ்டோமாத்திகா பேர் ஆஃப் ஸ்டோமாத்திகா எங்க இருக்கும்? ரீப்ரசன்ட் இஸ் 6th செக்மெண்ட். ஓகே மஷ்ரூம் மேல 6th செக்மெண்ட்ல ஸ்டோமாத்திகா ரீப்ரசன்ட். இங்கே 6th செக்மெண்ட் அது வந்து 1. ஓகே அதுக்கடுத்து ஓவரி அகைன் ஓவரி ரீப்ரசன்ட் 2 to 6 செக்மெண்ட். ஓகே அப்டமன் செக்மெண்ட்ல 2 to 6th இது எல்லாமே என்செட்ல நீங்க அந்த டயக்ராம் நீங்க பார்த்து படிங்க. இட் வில் பி ஈஸி. ஸோ ஓவரி வந்து 2 to 6 செக்மெண்ட்ல இருக்கும். தட் இஸ் A3. ஓகே தென் அனாலிசிஸ் 10 செகண்ட் அனாலிசிஸ் தான் நமக்கு அந்த லாஸ்டஸ்ட் பார்ட் கீழே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஸ்மால் திங்ஸ் அனாலிசிஸ். ஸோ அது வந்து லாஸ்ட்ல 10 செக்மெண்ட்ல இருக்கும். ஸோ 1B 2 ஓகே 2A 3C 4D ஆப்ஷன் ஏ. ஓகே ஓகே ஹவு many ஊத்திகாஸ் ப்ரொடியூஸ் பை ஃபீமேல் காக்ரோச்? இது எத்தனை ஊத்திகா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க? நம்பர் ஆஃப் ஊத்திகா இஸ் 9 to 10. ஓகே ஆப்ஷன் ஏ 9 to 10 ஊத்திகாஸ் வந்து ஃபீமேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே தட் இஸ் எக்ஸ். The nymph of cockroach is grown by molting for about how many times reach out? Nymph of cockroach தான் அதோடைய ஸ்மாலர் நிம்ப்னு சொல்லுவோம். அதோட பிறந்த உடனே ஒரு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் தான். அது வந்து அடல்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம்ஸ் மவுல்டிங் தட் இஸ் சேஞ்ச் இன் திஸ் ஒரு மாதிரி மெட்டாமார்பஸ் மாதிரி லாவ் ஆகும். அதே மாதிரி இது நிம்ஃப் வந்து மவுல்டிங் ஆகும். இத்தனை வாட்டி மவுல்டிங் ஆனால் இட் ரீச் அடல்ட்டா மாறும்னு கேட்குறாங்க. ஓகே திஸ் இஸ் லைக் இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 13 டைம்ஸ். இதெல்லாமே ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். நீங்க காக்ரோச் அந்த இன்சைட்ல ஃபுல்லா திருப்பி திருப்பி ஒரு வாட்டி படிச்சு போயிருங்க. ஓகே இது எல்லாமே இட் வில் டேக்ஸ் நியூ பல்ட்டா மாறதுக்கு மவுல்டிங் எத்தனை வாட்டி எடுக்கும்? இட் வில் டேக்ஸ் அபவுட் 13 டைம்ஸ் மவுல்டிங் பண்ணும். ஆப்ஷன் சி. விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் காக்ரோச்? அதாவது இது இன்கரெக்ட் கேட்குறாங்க. தே ஆர் they are pissed because they destroy food contaminated with small smelly sectors. அவனை காக்ரோச் பெஸ்ட் தானே, நம்ம கிச்சன்ஸ்ல எல்லாம் பெஸ்ட் தான் இருக்கும். அதை நம்ம ஸ்ப்ரேஸ்ல அடிக்கிறோம். ஃபுட்டை டிஸ்டர்ப் பண்ணி கண்டாமினேட் பண்றதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும். தே ஆர் பெஸ்ட். இது வந்து கரெக்ட். ஆல் ஸ்பீசிஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். காக்ரோச்சுக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? அது வந்து நம்ம ஒழிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது ஜஸ்ட் ஸ்ப்ரே ஹிட் எடுத்து நம்ம சாதா அடிக்கிறோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ திஸ் வில் பி ராங். டெவலப்மெண்ட் இன் பெரிய பிளான்ட் அமெரிக்கானா இஸ் டெவலப்மெண்ட் ஓகே அந்த நிம்ஃபுன்னு வளரக்கூடிய டெவலப்மெண்ட். பெரிய பிளானட்டா அமெரிக்கானாங்கிறது சயின்டிபிக் நேம் ஆஃப் காக்ரோச். பெரிய பிளானட்டா அமெரிக்கானா காக்ரோச். பெரிய பிளானட்டா அமெரிக்கானா காக்ரோச். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் நிம்ஃபோசில்ஸ் விங் பேட்ச். அந்த நிம்ஃப் மூலமா டெவலப் பண்றது தான் விங் பேட்ச். எப்போ விங் பேட்ச் வந்து டெவலப் ஆகுதோ அப்போ அடல்ட்டா மாறிட்டு இருக்குன்றது சிக்னிஃபைஸ். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ இன்கர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷன் பி. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே இல்லை காக்ரோச்சுக்கு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் காக்ரோச்? ஓகே anal style is present only in male cockroach. எஸ் ஓகே இந்த ஆனல் ஸ்டைல் வந்து மேல் காக்ரோச்சில் மட்டும் தான் இருக்கும். எஸ் ஆனல் ஸ்டைல் நீங்கள் ஆனல் ஸ்டைல் பார்த்துக்கோங்க, அது வந்து மேல் காக்ரோச் தான் இருக்கும். இதுக்கு அது வந்து கரெக்ட். ஆனல் சர்ஸை ஆர் பிரசன்ட் ஒன்லி ஃபீமேல். ஆனல் சர்ஸையும் மேலில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? எஸ் ஆனல்ஸும் மேலில் மட்டும் தான் இருக்கும், ஃபீமேல் இருக்கிறாங்க. இது should be a wrong statement. ஈச் ஐ கன்சிஸ்ட் அபவுட் 1000 எக்ஸ்டர்னல் உமோட்டேடியா. நோ ஓகே இது வந்து ஒரு ஐயில்
அந்த எக்ஸ்ல ஒமுட்டிடியா அப்படின்ற ஒரு சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. 1000 கொடுத்துருக்கணும். இது ராங் பிகாஸ் வில் பி ஹேவிங் 2000 ஒமுட்டிடியாஸ். ஓகேவா? பாருங்க நம்பர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளோ டிஃபர் கேட்குறாங்க. ஈச் ஊத்திகா contain 12 to 14 x. No, this is wrong because each ஊத்திகா contains 14 to 16x. வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ் தான். அதை நம்ம கொஸ்டின் கேட்டுறாங்க. ஓகேங்களா? நம்ம இதை படிக்காம லைக் அப்படியே ரொம்ப டிவா படிக்கலாம். 26 14 வந்து கரெக்டாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிவா படிங்க. ஸோ எஸ் anatomy ஆஃப் காக்ரோச் அண்ட் ஃபாக் இது மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்க, இட் வில் ஈஸி. ஸோ 2000 எக்ஸ்ல உங்கள்கிட்ட இருக்கும். அது மாதிரி ஒரு ஒரு ஊத்திக்காலையும் 9 to 10 ஊத்திக்கா இருக்கும். 9 to 10 ஊத்திக்கா ஒரு ஊத்திக்காலையும் 14 to 16 represent, not 12 to 14 x. ஓகே, ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் should be ஆப்ஷன் ஏ. ஆனல் ஸ்டைல் மேலில் தான் இருக்கும், ஆனல் சிஸ்டியும் மேலில் தான் இருக்கும். ஓகேங்களா? Now, what indicates A to C in the below given figure? இது எப்படி இருக்கு பாருங்க. நம்ம முன்னாடி நம்ம வரைஞ்ச கட்டுக்கு எப்படி இருக்கு? சி இது ஒரு செல். ஓகே, இது ஒரு செல். ஓகேவா? அந்த டார்க்கா இருக்கிறது நியூக்ளியஸ். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். பி வந்து நியூக்ளியஸ். ஓகே, திஸ் இஸ் நியூக்ளியஸ். அப்போ இது என்ன செல்லா இருக்கணும் பாருங்க. நியூக்ளியஸ் ஷேப் பாருங்க. நியூக்ளியஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. செல்லோட ஷேப் பாருங்க. எஸ், யா, அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூ நான் சொன்னேன்னா செல் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட்னால நியூக்ளியஸ் ஒரு ஓரமா இருக்கும். எல்லா இடத்துலயும் ஓரமா இருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க, எல்லாமே ஓரமா இருக்கும், கம்ப்ரஸ்டா இருக்கும். ஏன் ஃபேட்டா நியூக்ளியஸ் கம்ப்ரஸ் பண்ணி ஃபிளாட்டா நியூக்ளியஸ் ஃபிளாட் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ஏ வந்து இட் இஸ் ஃபேட் ஸ்டோரேஜ் ஏரியா தான். ஓகேங்களா? ஏ வந்து ஃபேட்ஸ் ஃபுல்லாக ஃபேட்டாக இருக்கும். ஏ இஸ் ஃபேட் ஸ்டோரேஜ் ஏரியா. சி பாருங்க, சி இஸ் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, மெம்பரேன்னு குடிக்குது. சி பிளஸ் மெம்பரேன். ஏ ஃபுல்லாக ஃபேட் இருக்கும். பி ஆர் நியூக்ளியஸ், ஃபேட் அண்ட் பெரிஃபரல் நியூக்ளியஸ் ஓரமாக இருக்கும் அந்த ஃபேட் இருக்கிறதால. ஸோ ஏ ஃபேட் ஸ்டோரேஜ், பி நியூக்ளியஸ். ஏ ஃபேட் ஸ்டோரேஜ், பி நியூக்ளியஸ். ஆப்ஷன் பி. ஐடென்டிஃபை ஏ டு டி கிவன் ஃபிகர். திஸ் இஸ் என்ன என்ன ஒரு டிஷ்யூன்னு சொல்லுங்க. திஸ் இஸ் ஏரியாலர் டிஷ்யூ. ஓகேங்களா? நமக்கு என்ன பாருங்க, ஃபிப்ரோபிளாஸ்ட் இந்த ஃபைபர்ஸ்லாம் இருக்கு, மேக்ரோஃபேஜ் இருக்கு, மாஸ் செல்ஸ் இருக்கு, அடிபோஸ் டிஷ்யூஸும் அவங்க யூ கேன் சி. இங்க பாருங்க அடிபோஸ் டிஷ்யூ இருக்கு, தெரியுதா? எஸ், வில் பி ஹேவிங் த எவ்ரிதிங். நியூட்ரோஃபில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஏபிசிடி கேட்டிருக்காங்க. சி பாருங்க, சி தெரியுதா? திஸ் திங் சி என்னது? தே ஆர் ஃபைபர்ஸ், கொலாஜன் ஃபைபர்ஸ். சி ஆர் ஃபைபர்ஸ். அண்ட் தென் எஸ், உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த பிக்சர் கொஞ்சம் இதுவா இல்லை. ஓகே, இங்க பாருங்க, இது வந்து இது ஏ கேட்குறாங்க. ஏல இருந்து சி வருது, தெரியுது உங்களுக்கு? தெரியுதா? ஏக்குள்ள இருந்து சி வருது பாருங்க. அப்படின்னா என்ன? ஃபைபர்ஸ் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ஃபிப்ரோபிளாஸ்ட். ஃபிப்ரோபிளாஸ்ட் இருந்து ஃபைபர்ஸ் வருது. ஸோ ஏ வந்து ஃபிப்ரோபிளாஸ்ட், அதுலேருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸ் தான் சி வந்து இது யார்? கொலாஜன் ஃபைபர்ஸ். ஸோ ஏ ஃபிப்ரோபிளாஸ்ட், சி கொலாஜன் ஃபைபர்ஸ். ஓகேவா? ஏ ஃபிப்ரோபிளாஸ்ட், சி கொலாஜன் ஃபைபர்ஸ். பி பாருங்க, இட் இஸ் மாஸ் செல்ஸ். ஹிஸ்டமைன் கிரானுல்ஸ்லாம் அங்கே கொடுக்குற மாஸ் செல்ஸ் இருக்கா. தென் டி மேக்ரோஃபேஜ். மேக்ரோஃபேஜ் எப்பவுமே இட் வில் பி லைக் இர்ரெகுலர் ஷேப் செல் தான். அந்த இர்ரெகுலாரிட்டி தெரியுதா? இர்ரெகுலர் ஷேப்டா இருக்கு இல்லைங்களா? திஸ் இஸ் தி மேக்ரோஃபேஜ். ஓகே, எல்லாமே இருக்கு பாருங்க. ஃபிப்ரோபிளாஸ்ட் இருக்கு, கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கு, மாஸ் செல்ஸ் இருக்கு, மேக்ரோஃபேஜ் இருக்கு. ஸோ கிளாசிக்கல் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் ஏரியாலர் டிஷ்யூ. ஓகே, ஆப்ஷன் ஏ ஃபிப்ரோபிளாஸ்ட், டி மாஸ், சி கொலாஜன் ஃபைபர்ஸ். ஆப்ஷன் டி. யா, ஐடென்டிஃபை ஏபிசிடி இன் திஸ் ஃபிகர்ஸ். யா, இஸ் ஃப்ராக் கொஷின். ஃப்ராக்ல இருந்து கேட்டிருக்காங்க. Yes, இது வந்து ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். ஓகே, ஃப்ராக் மேல் சிஸ்டம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ஏன்னா 2 டெஸ்டிஸ் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது ஒன்று, இது ஒன்று. எஸ், இது இல்லை, சாரி, திஸ் இஸ் தி டெஸ்டிஸ். ஓகே, இது தி டெஸ்டிஸ். ஸோ இந்த மேலே கூட அந்த சின்ன சின்ன பிசிஸ் இருக்கு, திஸ் இஸ் கால்டு ஃபேட் பாடிஸ். ஓகே, அண்ட் பி பாருங்க, இட் இஸ் யூரினோ
ஜெனிட்டல் ட்ராக்ட் பிகாஸ் கிட்னிஸ் இருக்கு. இது வந்து கிட்னிஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, கிட்னிஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், கிட்னில இருந்து வரக்கூடிய யூரினும் லைக் வந்து டெஸ்டிஸ் ஸ்பெர்ம் ரெண்டுமே ஒரே பேசேஜ். நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒரு வேஸ்ட் டிஃபரன்ஸ்ல ரெண்டுக்கும் ஒன்று தான். யூரினுக்கும் அதே ரூட் தான், யூரித்ரா மூலமா ஸ்பெர்ம் இருக்கு. அது மாதிரி யூரினோ ஜெனிட்டல், யூரினுக்கும் அதுதான், ஜெனிட்டல் ஸ்பெர்ம்ஸ் அதுக்கும் அது இன்னொரு ஜெனிட்டல் ட்ராக்ட், ரெண்டும் ஒரே இது வழியா அவங்களுக்கு வந்து அவுட்ருக்கு வெளியே வரும். திஸ் ஜெனிட்டல் ட்ராக்ட். பி பாருங்க, பி இஸ் cloacal aperture. Okay, cloacal aperture because this is cloaca. Okay, இது வந்து cloaca. அது அதுக்கு aperture என்ன, it is a hole like. Okay, அதுக்கு இருக்கக்கூடிய வாட்டர் cloaca இருக்கக்கூடிய ஹோல் தான் cloacal aperture. Okay, cloacal aperture. And then C பாருங்க, கிட்னிக்கு மேல என்ன இருக்கும், adrenal gland இல்லையா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, adrenal gland. Okay, this is adrenal gland. C. A பாருங்க, A is டெஸ்டிஸ் மூலமா நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வருது என்ன, ஸ்பெர்ம். இட் இஸ் vasa efferentia. A is vasa efferentia. Let me just will match it. A vasa efferentia, B cloacal aperture. A vasa efferentia, B cloacal aperture. C is adrenal gland. D UG tract. Okay. Option A satisfies all the things. Okay. Which one of the following types of cell is involved in making the inner walls of large blood vessels? Okay. லார்ஜ் பிளட் வெசல்ஸோட இன்னர் வால்ஸ் எதால மேக் பண்ணிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நத்திங் பட் ஒரு பிளட் வெசல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னர் வால் இஸ் மேட் ஆஃப் எண்டோத்தீலியம். எண்டோத்தீலியம் எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான். என்ன ஷேப்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துப்போமே. இட் இஸ் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இந்த திங் உடஞ்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ணும், கிளாட், ஹெமரேஜ், எவ்ரிதிங். லேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஃபேட் இருந்தாலும் வில் பி ஹேவிங் ஹார்ட் அட்டாக் எல்லாம் இதுல தான் வருது. எண்டோத்தீலியம். விச் ஆர் தி ஃபாலோவிங் இஸ் நாட் அ கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகே, இஸ் நாட் அ கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னது, லூஸ் தென் ஸ்பெஷலைஸ்டு. ஓகே, இந்த போனு, காட்லேஜ், பிளட் எல்லாமே ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ கீழே வரும். மசிலுங்கிறது தனி, மஸ்குலர் டிஷ்யூங்கிறது தனி. ஆப்ஷன் டி மசில்ஸ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் செக்மெண்ட் இஸ் ப்ரூஃப் ஆஃப் காக்ரோச். ஓகே, காக்ரோச் பற்றி எது ட்ரூன்னு கேட்குறாங்க. தி நம்பர் ஆஃப் ஓவேரியல்ஸ் இன் ஈச் ஓவரி இஸ் 10. No, this is wrong actually. So the larval stage is called caterpillar. No, the larval stage is called nymph. Nymphal stage சொல்லுவோம். That is it takes 13 months to stage to get wings. Wings வந்து அடல்ட்டா மாறும். nymphல wings வந்து இப்போ ஆப்சென்ட்டா இருக்கும். Actually wings லூஸ் பண்ணுமா. ஓகே, the anal styles are absent in females. Yes, this is true, this is wrong. anal styles, anal சிறுசை எல்லாமே எங்க இருக்கும், மேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஃபீமேல்ஸ்ல anal styles இருக்காது. ஓகேங்களா. they are ureotelica. Yeah, insects ureotelica, arthropods they are uricotelic. Okay, they are uricotelic, not ureotelic. So correct statement will be anal styles வந்து ஃபீமேல் இருக்காது, மேல்ல தான் இருக்கும். ஆப்ஷன் சி. மேட்ச் தி ஃபாலோவிங். எந்த டிஷ்யூ எந்த தெரியுன்னு கேட்குறாங்க. அடிப்போஸ், ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம், ஹைலைன், ப்ரீகனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, பிளட் பாருங்க, பிளட் வந்து ஃப்ளூயிடா இருக்கா, இட் இஸ் a fluid connective tissue. Okay, blood should be fluid connective tissue. ஸ்கின்ல சொன்ன மாதிரி நான் சொன்னீங்களா, ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்ன, மெனி லேயர்ஸ். ஸ்கின்ல இது கெரட்டினைட் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் வந்து ஸ்கின்னு 5 லேயர் இருக்கும். கெரட்டினா என்ன, அந்த ட்ரைனஸ் கொடுக்கறது தான் கெரட்டின். ஓகே, அடிப்போஸ் டிஷ்யூ, அடிப்போஸ் ஃபேட் ஸ்டோரேஜ். அடிப்போஸ் டிஷ்யூ ஃபுல்லாக ஃபேட்டு, நியூக்ளியர் ஓரமாக இருக்கும், ஃபேட் இருக்கிறதால. திஸ் இஸ் ஏ. ஹைலிங் கார்ட்லேஜ், நோஸ். இந்த நோஸ் பாருங்க, நம்மளுக்கு வந்து நோஸ் வந்து ஏன் நம்மளால மூவ் பண்ண முடியுதா, வெரி ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அதில் போன் இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியுமா, யூ கேனாட் டூ இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, பண்ண முடியுதா, பண்ண முடியாது. போன் இருக்கிற இடத்துல நீங்க மாதிரி பண்ண முடியும். இந்த இடத்துலயும் பாருங்க, கார்ட்லேஜ் ஃப்ளெக்சிபிளா இருக்கும் நம்மளுக்கு, இந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஓகே, கார்ட்லேஜ் கேன் பி ஃப்ளெக்சிபிள். நோஸ்ல இருக்கிறது நம்மளுக்கு ஹைலைன் கார்ட்லேஜ். ஓகே, ஸோ A4B3, A4B3, C1B2, ஆப்ஷன் பி. Choose the correctly matched pair. Tendon, specialized connective tissue. Tendon is specialized connective tissue. No.
Tendon is will be come under loose dense regular connective tissue கீழே டெண்டான்ஸும் வரும் லிகமெண்ட்ஸும் அதில் வரும் ஸ்பெசிஃபிக் கனெக்டிவ் டிஷ்யூ வராது அடிப்போஸ் டிஷ்யூ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவா அடிப்போஸ் ஏரியாவில் ரெண்டுமே லூஸில் வரும் ஓகே தப்பு ஏரியாவில் டிஷ்யூ வந்து லூஸ் கரெக்ட் ஓகே லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கீழே ஏரியாவில் அடிப்போஸ் வரும் டென்ஸில் தான் வில் பி ஹேவிங் லிகமெண்ட்ஸ் நெட்டான்ஸ்லாம் இருக்காங்க எல்லாம் கார்ட்லேஜ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூனும் கார்ட்லேஜ் வந்து ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் வரும் ஸோ ஏரியாவில் லூஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் adipose tissue is a type of என்ன டைப் வராங்க ஓகே லூஸ் டென்ஸ் ஸ்பெஷல் லூஸ் கீழே நம்ம லூஸ் என்ன வரும் கனெக்டிவ் டிஷ்யூல அடிப்போஸ் ஏரியா வரும் ஸோ அடிப்போஸ் வில் கம் அண்டர் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஆப்ஷன் ஏ டென்ஸ் வரும் டென்ஸ்ல வந்து நம்மளுக்கு டெண்டான் லிகமெண்ட்ஸ் ஸ்பெஷலைஸ்ல கார்ட்லேஜ் போன் பிளட் அவ்வளோதான் ஓகேங்களா இங்க பாருங்க கார்ட்லேஜ் டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் கார்ட்லேஜ் மெகசிபிள் செக்டர் ஏ டு ஏ அண்ட் பி என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஓகே இந்த ஏ பாருங்க பி பாருங்களா பி வந்து ஒரு ரவுண்டா ஒரு நியூக்ளியஸ் செல் மாதிரி இருக்கா ஆக்சுவலி செல்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ் வந்து இட் இஸ் கால்டு cartilage is called chondrocytes. சி பாருங்க சி ஃபார் சி chondrocytes ஓகே அது போன்ஸ்ல செல்ஸ் இருக்கு ஓகேங்களா இட் இஸ் கால்டு ஆஸ்டியோனா நம்ம தெரியுங்களா ஆஸ்டியோமைட்டிஸ் ஆஸ்டியோபியூரிட்டிஸ் அதெல்லாமே நம்ம படிப்போம் இல்லைங்களா ஆஸ்டியோபோரோசிஸ் அதெல்லாம் போன் ரிலேட்டட் செல்ஸ் ஸோ ஆஸ்டியோசைட்ஸ் வந்து it is bone cells okay c for c cartilage na chondrocytes so b should be chondrocyte okay b should be chondrocyte a பாருங்க a வந்து it is collagen cartilageல collagen fibers இருக்கறதால அந்த flexibility வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா so a collagen b chondrocyte option a bone marrow of long bones is the site of production of WBC RBC எல்லாமே ஓகேங்களா ஆக்சுவலி பாருங்க blood cells எல்லா bloodஸ்மே நமக்கு வந்து WBC ஆர்பிசி ஈவன் பிளேட்லெட்ஸ் சிஸ்டம் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா பிளேட்லெட்ஸ் அது இது மூணுமே பிளட் செல்ஸ் ஜென்ரலி பிளட் செல்ஸ் வந்து லாங் போன்ஸ் கிரியேட் ஆகும் இப்போ சைல்டு அடல்ட்ல இல்லை இம்பிரோடு சைல்டு அந்த சின்ன வயசுல மட்டும்தான் அடல்ட்ல இட் இஸ் ரீப்ளேஸ் பை ஃபேட் ஓகே ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ் தான் சைட் போன் மேரப்பு போன்ஸ் இன் ஹியூமன் பாடி பர்ஃபார்ம் ஆல் டிசைட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸப்ட் ஓகே போன்ஸ்ல எந்த ஃபங்க்ஷன் பண்ணாதுன்னு கேட்குறாங்க வெயிட் பியரிங் ஃபங்க்ஷன் எஸ் நம்ம கீழே இருக்கிற வெயிட் நம்ம கையிலேயே நம்ம தூக்குறோம் இது போன் அந்த ஸ்ட்ரென்த் மூலம் நம்ம தூக்குறோம் இல்லைங்களா வெயிட் பியரிங் வெயிட்டை வந்து பியர் பண்ணுது நம்ம அப்பர் பாடி வெயிட்டை லோவர் லிம் தான் பியர் பண்ணுது இல்லைங்களா ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வார்னர் பிளட் செல்ஸ் ப்ரொவைட் சைட் ஃபார் அட்டாச்மெண்ட் சென்டர் மசில்ஸ் ஓகே இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வார்னர் பிளட் செல்ஸ் இந்த பிளட் செல்ஸ் வந்து போன் வந்து ப்ரொடியூஸ் தான் பண்ணுமே தவிர அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாது ஓகேங்களா ஸோ ப்ரொவைட் சைட் ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் சென்டர் எஸ் skeletal muscles bicep triceps எங்க அட்டாச் ஆகுது டெண்டான் மூலமா போன் மசில் டு போன் அட்டாச் ஆகுறது என்னது இட் இஸ் டெண்டான் ஓகே அட்டாச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது போன் ப்ரொடெக்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எஸ் நம்ம லங்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது ரிப்கேஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது பிகாஸ் இன்ஜுரினா லங்ஸ் வில் டேமேஜ் அதை ப்ரொடெக்ட் பண்றது ஸ்ட்ராங்கா என்னது ரிப்கேஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த ஆர்கன்ஸை ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் பி பிளட் செல்ஸ் டெஸ்ட்ராய் எல்லாம் பண்ணாது ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஸ்மூத் மசில்ஸ் ஓகே ஸ்மூத் மசில்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குறாங்க ஸ்மூத் மசில் என்னது இட் வில் பி லைக் fusiform shaped or spindle shaped with tapering ends okay fusiform shaped and it is non striated striations இருக்காது and it is an involuntary voluntary உடம்புக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்கா இட் இஸ் இன்வாலண்டரி fusiform non striated ஓகே ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கு பாருங்க உங்களுக்கு சிலிண்ட்ரிகல் இருக்காது வாலண்டரி இருக்காது எல்லாமே தப்பு ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் விச் டைப் ஆஃப் கரெக்ட்லி மேட்ச் ஓகே எது வந்து கரெக்டாக மேட்ச் இருக்கு சொல்றாங்க ஏரியால டிஷ்யூ டெண்டான்ஸ் நோ ஏரியால டிஷ்யூங்கிறது ஒரு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ டெண்டானுங்கிறது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஓகேவா இது வந்து நாட் கரெக்ட் மேட்ச் டிரான்சிஷனல் எபித்தீலியம் டிப் ஆஃப் நோஸ் நோ டிரான்சிஷனல் எபித்தீலியம் எங்க இருக்கும் சரி டிரான்சிஷனல் எபித்தீலியம் என்னன்னா டிரான்சிஷன் ஒரு டைப் ஆஃப் இன்னொரு டைப் எபித்தீலியம் கேன் டிரான்சிஷன் பண்ண முடியும் அது வந்து யூரோத்தீலியம் சொல்லுவோம் எங்க இருக்கும் பிளாடர் அண்ட் யூரிட்ரஸ் அங்க இருக்க இது இங்க இருக்காது டிப் ஆஃப் நோஸ்ல கார்ட்லேஜ் இருக்கும் ஸோ திஸ் நாட் கரெக்ட் மேட்ச் கியூபாய்டல் எபித்தீலியம் லைனிங் ஆஃப் ஸ்டொமக் ஓகே லைனிங் கியூபாய்டல் எபித்தீலியம் வந்து டிசிடி கிட்னிஸ்ல தான் இருக்கும் லைனிங் ஆஃப் ஸ்டொமக்ல என்ன இருக்கும் வில் பி ஹேவிங் ஏ கொலம்னார் அதனால தான் செக்ரீஷன் சப்ரஷன் மேஜரா இருக்கும் ஸ்டொமக்னா கொலம்னார் ஓகே கிட்னினா கியூபாய்டல்
ஸ்மூத் மசில் வால் ஆஃப் இன்டெஸ்டைன் வால்ல வந்து ஸ்மூத் மசில் இருக்கிறதால நமக்கு அந்த கான்ட்ராக்ஷன் இன்டெஸ்டைன் ஸ்டொமக்கில் இன்டெஸ்டைன் ஓகேவா ஸ்மால் அண்ட் இன்டெஸ்டைன் வால்ல வந்து ஸ்மூத் மசில் இருக்கும். அதனால தான் அந்த ஃபுட்டு வந்து கான்ட்ராக்ட் லெஸ் பண்ணி நம்ம ஃபுட்டை வந்து ப்ரொபல் பண்ணி முன்பக்கம் தள்ளுறோம். மொட்டிலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ட் ரிலாக்ஸேஷன் ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட்லி மேட்ச் திஸ் ஆப்ஷன் டி ஸ்மூத் மசில் representing wall of intestine. Okay, which one of the following options is associated with epithelium? Is associated. Okay, cells are compactly packed with little intercellular matrix. Okay, cells are loosely packed with large intercellular matrix. It is highly vascularized. It is a supporting tissue. Okay, இதில் பாருங்க. எஸ், இதில் இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு epithelium இதிலே ஒரு ஸ்குவாமஸ் epithelium டயக்ராம் நம்ம மேலோட்டமாக பார்த்தா வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? கண்டிப்பாக ஷேப் irregular தான் இருக்கும். இது காம்பாக்ட்லி பேக்ட். ஸோ காம்பாக்ட்லி பேக்டு. இன்டர்ஸ்டெல்லார் மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். உள்ள இருக்கிற அந்த ப்ரௌன் சர்ஃபேஸ் எல்லாமே கொலாஜன் ஃபைபர்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த கம்மியாக தான் இருக்கும். இது ஷுட் பி கரெக்ட். லூஸ்லி பேக் கிடையாது. வாஸ்குலரைஸ் ஹைலி வாஸ்குலரைஸ்லாம் கிடையாது. நாட் லைக் வெரி மச் பெட்ரீஸ்லாம் இருக்காது. இதனோட சப்போர்ட்டிங் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூல வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ. கேட்டகரைசேஷன் ஆஃப் செக்ரட்டரி கிளான்ஸ் கேன் பி டன் ஆன் தி பேசிஸ் ஆஃப். ஓகே, செக்ரட்டரி கிளான்ஸ்னா என்ன? நம்மளுக்கு எக்ஸோகிரைன் கிளான்ஸ், எண்டோகிரைன் கிளான்ஸ். அதை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்கான். என்ன சொன்ன மாதிரி தான் எக்ஸோகிரைன் கிளான்ஸ்ல டக்ட் இருக்கும், டக்ட் மூலமா இருக்கும். எண்டோகிரைன் கிளான்ஸ்ல டக்ட்லெஸ் டேரக்டா அப்படி ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் போரிங், மோட் ஆஃப் பிரேக் டவுனு, மோட் ஆஃப் செக்ரீஷன் ப்ரொடக்ஷன். மெயின்லி தி கேட்டகரைசேஷன் டு மோட் ஆஃப் போரிங்னா எப்படி அந்த செக்ரீஷனை ஊத்துது, டக் மூலமா ஊத்துது, அப்படிலாம் ஊதுதா, எக்ஸோகிரைன் எண்டோகிரைன். அதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. தி ஃபங்க்ஷன் ஆஃப் அதரிங் ஜங்ஷன் இஸ் டு என்ன சொன்ன கேப் அதரிங் டைட். கேப் வந்து டிரான்ஸ்போர்ட், அதரிங்னா ஜஸ்ட் ஜாயினிங் தான். டைட்னா லீக்கேஜ் இல்லாமல் டைட். ஓகேங்களா? அதுதான் ப்ரிவென்ட் லீக்கேஜ். இது வந்து டைட் பேஸ் பண்ண வேலை. கனெக்ட் சைட்டோபிளாசம் ஆஃப் அதரிங் செல்ஸ். எஸ், கனெக்ஷன். அதரிங்னா கனெக்ஷன் தான். டிஃப்யூஸ் ஸ்மால் அயன்ஸ் இல்லை. இது வந்து கேப். டிஃப்யூஸ்னா டிரான்ஸ்போர்ட், அது கிடையாது. சிமெண்ட் தி நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். எஸ், சைட்டோபிளாசம் கனெக்ட் பண்ணுறது வந்து அது பிளாஸ்மோடிஸ்மெண்ட். அது வந்து வேற செல் அந்த சாப்டர் வரும். ஓகேங்களா? இது பாருங்க. சிமெண்ட் தி செல் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். ஓகே, சிமெண்ட் தி பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே சிமெண்ட் மாதிரி இப்படி இருக்குன்னா, ஓகே, இந்த இடத்துல இந்த சிமெண்ட் இந்த எல்லோ கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க. தீஸ் ஆர் திங்ஸ் அந்த பக்கத்துல செல்ஸை வந்து ஒன்னா ஒட்ட வச்சுக்கும். அதரிங்னா அதிர்சி. ஓகே, ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோயிங் கான்செப்ட் ரெஃபரன்ஸ் டு ஃப்ராக் வச்சு கேட்டிருக்காங்க. எஸ், டச்சுக்கு நம்மளுக்கு ஃப்ராக்ல என்ன இருக்கு? வில் பி ஹேவிங் பேப்லேஸ், சென்சரி பேப்லேஸ். ஓகே, சென்சரி பேப்லேஸ் மூலமா டச் வந்து இட் கேன் சென்ஸ். அதுக்கடுத்து ஸ்மெல் பாருங்க. ஸ்மெல் நேசல்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ஸ்மெல் நம்ம நாக்கு மூஸ் மூலமா பண்றோங்களா? ஸோ அப்படி ஸ்மெல் வந்து நேசல் எபித்திலியம். அண்ட் தென் கிரேனியல் நர்வ்ஸ். இங்கே வந்து பிஎன்எஸ் வந்து கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கும். திஸ் இஸ் சி. ஓகே, பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம்னா நம்ம ஃபுல்லாக நர்வ்ஸ் தான். கிரேனியல் நர்வ்ஸ் நம்மளோட அங்கே வந்து கிரேனியல் நர்வ்ஸ் பிஎன்எஸ்ஸாக இருக்கும் பெரிஃபரல் நர்வ் சிஸ்டமில். அகெயின் மிடில் ஆப்ளிங்கேட்டா ஃபொரமன் மேக்னம்னா அந்த பீரியட் மிடில் ஆப்ளிங்கேட் பிரசன்ட். ஓகே, A3 B1 சி வந்து 4. ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, பிளட் ஆஃப் காக்ரோச் கண்டைன்ஸ். பிளட் ஆஃப் காக்ரோச்ல என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, பிளாஸ்மான்னு ஹீமோசைட்ஸ். எஸ், இது பி எழுதணும். எரித்ரோசைட்ஸ்னா ஆர்பிசி. ஆர்பிசி காக்ரோச் பிளட்ல இருக்குமா? நோ, அது வந்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு தான் இருக்கும், அதுல வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக வி ஹேவ் அ செல் கால் ஹீமோசைட்ஸ். ஓகே, அது பிளட் செல்ஸ் மாதிரி பிளாஸ்மா இருக்கும், அது ஒரு ஹீமோசைட்ஸ் வந்து பிரசன்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா ஹீமோசைட்ஸ் வந்து பிளட் ஆஃப் காக்ரோச் நம்ம பார்க்கலாம். மால்பிஜன் டிபியூல்ஸ் இன் காக்ரோச் ஆர் லைன்ட் பை. மால்பிஜன் டிபியூல் எதுக்காக? வி டு இட் ஃபார் ஆர்த்ரோபோடால வந்து இட் இஸ் ஆர்கன் வந்து மால்பிஜன் டிபியூல்ஸ் இல்லையா? ஸோ அதோட அந்த மால்பிஜன் டிபியூல்ஸோட லைனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இட் ஷுட் பி ஹேவிங் ஒரு கிளாண்டுலார் இருக்கணுமா செக்ரீட் பண்றதுக்கு. அண்ட் சீலியேட்டடா இருக்கும். ஓகே, இட் இஸ் கிளாண்டுலார் சீலியேட்டட். ஓகே, நீங்க கொலம்னார் எதை எடுத்துங்க, கண்டிப்பா கிளாண்டுலார் ஷுட் பி 100% கிளாண்டுலாரும் சீலியேட்டட் செல்ஸா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கிளாண்டுலார் அண்ட் சீலியேட்டட் செல்ஸ். ஓகே,
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீமேல் காக்ரோச்சஸ். ஓகே. பிரசன்ஸ் ஆஃப் ஆனல் ஸ்டைல். நோ. ஆனல் ஸ்டைல் எங்க இருக்கும்? மேல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஈச் ஓவரி ப்ளஸ் 6 ஓவரியோல்ஸ், ஒன் பேர் ஆஃப் ஸ்பெர்மாத்திகா. அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஈச் ஓவரி ஃப்ரம் 6 ஓவரிஸ் இல்ல. திஸ் இஸ் ராங். ஓகே. பிகாஸ் ஈச் ஓவரி இஸ் மேட் அப் ஆஃப் அந்த ovarian tubes ஓவரியோல்ஸ் இது is totally 8 in number. Okay, 6 இல்ல. ஒன் பேர் ஆஃப் ஸ்பெர்மாத்திகா present in opens in genital chamber. Yes, ஸ்பெர்மாத்திகா. ஸ்பெர்மாத்திகான்னு பார்த்த உடனே நீங்க ஸ்பெர்ம்ஸ் இருக்கு மேல் நினைச்சுக்காதீங்க. ஸ்பெர்மாத்திகா இஸ் present in ஃபீமேல் தான். ஃபீமேல் காக்ரோச்ல இருக்கும். அண்ட் ஓப்பன்ஸ் ஜெனிட்டல் சேம்பர்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸ்பெர்மாத்திகா இஸ் எக்ஸ் எல்லாம் அங்க வந்து இது ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஜெனிட்டல் பொசிஷன் பண்ணும்போது 9th 10th வரைக்கும் 9th நோ திஸ் இஸ் ராங். ஸோ மெயின் திங் இஸ் ஒன் பேர் ஆஃப் ஸ்பெர்மாத்திகா ஜெனிட்டல் ஓப்பன் பண்ணணும். திஸ் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீமேல் காக்ரோச். ஆப்ஷன் சி. The frogs have ability to change its color to hide them from the enemies. This positive coloration is called மிமிக்ரி. ஓகே. இது பேர் மிமிக்ரி. கேமோஃப்ளூஜ்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் கேமோஃப்ளூஜும் இந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். அது வந்து அதை பாடி கலரே சேஞ்ச் பண்ணிக்கும். பட் இந்த ஃப்ராக் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து நம்மளுக்கு அந்த இதில் ரெப்டைல்ஸில் நம்மளுக்கு பார்ப்போம். ஒரு சில அந்த பெச்சோனின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் அதோட கலர் எடுத்து அது மறைஞ்சிக்கும். லைக் லீஃப்ல இருந்தால் க்ரீனு, மரத்துல இருந்தால் ப்ரௌனாக மாறிக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி கேமோஃப்ளூஜ் அதுவும் இருக்கும். பட் இந்த ஃப்ராக் பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்ச் கலர் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து இது ஒரு ஏதோ ஒரு பாம்பு சாப்பிட வருதுன்னா அது ஒழிஞ்சிக்கிறதுக்காக அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் மிமிக்ஸ். அந்த எங்கே இருக்கோ அதை மிமிக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுறதுனால திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் மிமிக்ரி. ஓகே. ப்ரொடக்டிவ் கலரேஷன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அது. இந்த பாருங்க again will be given below. ஓகே. இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ராக் என்னென்னு கேட்டிருக்காங்க. SA to ABCD we have EF. ஓகே. ஏ பாருங்க. ஏ இஸ் இங்க பாருங்களேன். இது லிவர் இருக்கு. நம்ம உடம்புலயும் எப்படி இருக்கும்? லிவர் வந்து be like this. அண்ட் கேல் பிளாடர் வில் பி ஒரு பவுச் மாதிரி லிவர்ல இருந்து இருக்கும். திஸ் கேல் பிளாடர். அதே மாதிரி பாருங்க லிவர் இருக்கா? லிவர்ல இருந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? ஹேவிங் கேல் பிளாடரா? இந்த லிவர்ல இருந்து ஒரு பவுச் அவரு வெளியே வருதா? ஸோ ஏ சுட் பி கேல் பிளாடர். ஓகே. ஏ சுட் பி கேல் பிளாடர். அதுக்கடுத்து பி பாருங்க. பி எங்க இருக்கு? ரெண்டு பக்கம் அந்த லிவர் கீழே லங்ஸ் மாதிரி. ஓகே. பீஸ் லங்ஸ். ஓகே. பி லங்ஸ். சி வந்து நம்ம அந்த எக்ஸ்கிரிஷன்லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா? மேலே அது மாதிரி இருக்கிற இந்த ஃபேட் பாடிஸ் இல்லையா? சி வந்து ஃபேட் பாடிஸு. பி இஸ் கிட்னி. கிட்னிக்கு மேலே தான் அந்த ஃபேட் பாடிஸு. இது வந்து நம்மளுக்கு இதில் இருந்துச்சுன்னா மேலன்னா ஃபேட் பாடிஸ் பக்கத்தில் டெஸ்டிஸ். ஃபேட் பாடி டெஸ்டிஸ் அது கீழே கிட்னி அட்னிகட் எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபீமேல் திங்கிறதுனால இது பி ஹேவிங் இவரும் ஒரு ஃபேட் பாடிஸ் தான். சி இஸ் ஃபேட் பாடிஸ் தான். தென் பி அகைன் டி இஸ் ஓகே. டி இஸ் கிட்னி. ஓகே. அண்ட் தென் இன்டெஸ்டைன். இந்த இன்டெஸ்டைன்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஓப்பனிங்ல வெளியே வருது? இ வந்து இஸ் ரெக்டம். இன்டெஸ்டைன் எடுத்து என்ன ரெக்டம் ஆனஸ் தானே வெளியே போகிறது. இஸ் ரெக்டம். ஓகே. இந்த எஃப் பாருங்க. எஃப் இட்ஸ் யூரினரி பிளாடர். நம்மளுக்கு ரெக்டம்ல இருந்து அந்த இது வரும். பட் அந்த கிட்னிஸ்ல இருந்து எங்க ஜாயின் ஆகுது? எங்க பாருங்க. தெரியுதா? கிட்னிஸ்ல இருந்து யூரிட்டர் மூலமா யூரின் வந்து ஃபர்ஸ்ட் யூரினரி பிளாடர் ஸ்டோர்டா இருக்கும். ஓகே. எஃப் இஸ் யூரினரி பிளாடர். ஓகே. ஜென்ரலா ஃப்ராக் வந்து லைட்டா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த ஆர்கன்ஸ் மார்க் பண்றதுல. ஓகே. ஸோ ஏ கேல் பிளாடர், பி லங்ஸ், சி ஃபேட் பாடிஸ், டி கிட்னி. ஆப்ஷன் பி. ஓகே. இன் ஃப்ராக்ஸ் குவாக்கா இஸ் அன் ஓப்பனிங் ஆஃப். குவாக்கான இங்க பாருங்க. தெரியுதா இந்த அப்பாச்சும்? எஸ். இதுதான் கேட்குறாங்க. இன் ஃப்ராக்ஸ்ல அந்த குவாக்கா அந்த ஓப்பனிங் வந்து எதோட ஓப்பனிங்? எக்ஸ்கிரீட்டி டக்டோட ஓப்பனிங்கா இல்லை ரீப்ரொடக்ட் டக்டோட ஓப்பனிங்கா? அதாவது எக்ஸ்கிரீஷன்னா யூரின் அந்த இது வரக்கூடிய ஓப்பனிங்கா இல்லை ரீப்ரொடக்ட் டக்ஸ் அந்த கொனாஸ் ஸ்பெர்ம்ஸ் அது வரது ஓப்பனிங் அப்படின்னா இட் இஸ் போத். ஓகேவா? போத் ஏ அண்ட் பி. எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட்ஸும் சரி ரிப்ரொடக்ட் ப்ராடக்ட்ஸும் சரி ரெண்டுமே எப்படி வெளியே வருது? திஸ் த்ரோ குவாக்கா தான். ஸோ போத் ஏ அண்ட் பி. ஓகே. எக்ஸ்கிரீட் சிஸ்டம் ஆஃப் தி ஃப்ராக் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன பார்த்தோம்? நம்மளுக்கு ரெண்டு கிட்னி இருக்கா இங்க பாருங்க. we are having டூ கிட்னிஸ், யூரிட்டர் இருக்கு, பிளாடர் இருக்கு. ஒன் குவாக்காவும் வெளியே வரும். ஓகேங்களா? ஓகே. we have a single kidney இல்ல, we have a pair of kidneys, we have ureter and a bladder. unit bladder storing இருக்கு. we have cloaca. okay. option A. in female frogsல என்னென்ன அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே.
ஓவரிஸ் ஆர் ஆப்சன்ட். நோ. ஓவரிஸ் ஆப்சன்ட் எப்படி ரெப்ரடியூஸ் பண்ணணும்? ஓவரிஸ் வந்து ஃபீமேல்ஸ்ல இருக்கும். ஓவரிஸ் ஆர் ஃபங்க்ஷனலி கனெக்டட் வித் கிட்னிஸ். நோ, ராங். பிகாஸ் நம்ம மேல்ஸ்ல பார்த்துருப்போம் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, டெஸ்டிஸ் வந்து கிட்னி கூட ஃபேட் பாடிஸ் வந்து அசோசியேட்டாக இருக்கும். டெஸ்டிஸும் கிட்னியும் ஃபங்க்ஷனலி வெல் கனெக்டட். ஏன்னா ரெண்டுமே ஒரு யூரோஜென்டட் டக்ட் மூலமா தனியாக நம்மளுக்கு வந்து வரும். பட் இங்க ஓவரிஸ் வந்து ஃபங்க்ஷனலி இட் வில் நாட் பி கனெக்டட். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஓவரிஸ் வந்து ஆர் நாட் கனெக்டட் வித் கிட்னி ஃபங்க்ஷனலி. திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ஓவரிஸோட எக்ஸ்ட்ரா ரெடிமெண்ட்லாம் கிடையாது. ஏன் ஃபங்க்ஷனல் ஒன்லி? இது கரெக்ட்னா லைக் டெஸ்டிஸ் எப்படி ஃபங்க்ஷனலாக கனெக்ட் இருக்கும். ஆனால் ஃபீமேல் ஃபாக்ஸில் ஓவரி கிட்னி கூட ஃபங்க்ஷனலாக கனெக்டடாக இருக்காது. ஓகே, நாட் கனெக்டட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். which of the following is not associated with epithelium? Epithelium not associated with கேக்குறாங்க. So cells are compactly packed with little intercellular space. Cells are compactly packed with little intercellular space. epithelium எல்லாமே compactly packed இருக்கும். intercellular space கம்மியாக இருக்கும். It is highly vascularized. No, இது vascularized வந்து highly not vascularized. blood supply அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. It forms covering or lining. epithelium என்ன கவரிங் ஒரு லைனிங் தான். ஓகே, இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கு இது டெல்சின் ப்ரொடெக்ஷன்லேயும் கொடுக்கும். செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணும். கால்மார் கியூபோடல் ரெஸ்பிரேஷன் ஸ்காமஸ் நம்ம லங்ஸ்ல இருக்க அது லைனிங் என்னது? இட் இஸ் ஸ்காமஸ் எபித்திலியம் தான். ஓகேவா? ஆலியோட இருக்க ஒரு லைனிங். ஸோ நாட் அசோசியேட்டட் வந்து ஆப்ஷன் பி. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் ஸ்காமஸ் எபித்திலியம்? ஸ்காமஸ் எபித்திலியம் பற்றி இது கரெக்ட்னு கேட்குறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஸ்காமஸ்னா சிம்பிள் சிங்கிள் தின் லேயர் ஆஃப் ஃபிளாட்டன்ட் செல்ஸ் வித் irregular boundaries. எஸ், பவுண்டரிஸ் வந்து நம்ம irregular தான் இருக்கும். ஓகே, ஒரு எந்த ஒரு ஷேப்பும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, செல்ஸ் ஃபிளாட்டாக இருக்கும், நியூக்ளியஸும் ஃபிளாட்டாக தான் இருக்கும். ஓகே, இது கரெக்ட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி வால் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ஆஸ் அட் லங்ஸ். பிளட் வெசல்ஸ் வால்லையும் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கு. வில் பி ஹேவிங் சிம்பிள் ஸ்குவாமஸ் எண்டோதெலியம் தான் இருக்கும். ஓகே ஓகே அண்ட் தென் ஆஸ் சாக் ஆஃப் லங்ஸ் ஆல்வியோலையில் அதுவும் ஒரு சிம்பிள் ஸ்குவாமஸ் தான். ஓகேவா? அண்ட் தென் ஓகே ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ் ஆல்வியோல இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். இட் இஸ் இன்வால்வ் மெனி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபார்மிங் டிஃப்யூஷன் பவுண்டரி. டிஃப்யூஷன் மெம்பரேன் லங்ஸ்லேயே இதுதானே ஃபார்ம் பண்ணுது. ஸோ எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் டி. Which of the following is false about கலந்து வைக்கணும் ஃபால்ஸ் இருக்கிறாங்க. இட் இஸ் மேட் ஆஃப் டால் அண்ட் ஸ்லெண்டர் செல்ஸ். இவங்க டாலாக ஒரு மாதிரி ஸ்லெண்டராக இருக்கு இல்லையா, பல்ஜாக இருக்காம டால் அண்ட் ஸ்லெண்டர் செல்ஸ். திஸ் இஸ் ட்ரூ. ஃப்ரீ சர்ஃபேஸ் மே ஹேவ் மைக்ரோவேவ். எஸ், இது வந்து பேஸ் மெம்பர். இது ஃப்ரீ சர்ஃபேஸ் இல்லை, மேலே தான் ஃப்ரீ சர்ஃபேஸ். இந்த இடத்துல மைக்ரோவேவ்ல இருக்கலாம். இட் இஸ் சீலியேட்டட். ஓகே, திஸ் கேன் பி ட்ரூ. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்டொமக், இன்டெஸ்டைன் அண்ட் ஹெல்ப் இன் செக்ரேஷன் ஆஃப் தி ஹெஸ். மெயின்லி ஸ்டொமக்னா காலம்னா கிட்னினா கியூபாய்டல். ஓகே, ஸ்டொமக் காலம்னா கிட்னி கியூபாய்டல். காலம்னா கேட்டிருக்காங்க, ஸ்டொமக்ல இருக்கு. எஸ். Ciliated epithelium is mainly present in hollow structure like bronchioles and fallopian tubes. Covid excess ciliated epithelium வந்து பார்த்தீங்கன்னா bronchioles இருக்கும். அந்த ஏரை மூவ் பண்ணுறதுக்கு fallopian tubesல இந்த ரிலீஸ் ஆன ஓவர் எடுத்துட்டு வந்து அந்த ஒரு இடத்துல எடுத்துட்டு தான் நம்மளுக்கு வந்து ciliated அதை மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுவும் ட்ரூ தான். தே ஹேவ் அப்பிக்கல் நியூக்ளியை. அப்பிக்கல்னா என்ன, ஒரு டாப். ஓகே, அதுவும் தப்பு. இங்க இருக்குன்னு சொல்றாங்க. நியூக்ளியஸ் வந்து எங்க இருக்கும்? இஸ் பிரசன்ட் இன் பேஸ் மெம்பரேன். ஓகே, இட் இஸ் இன் பேஸ் மெம்பரேன், நாட் அப்பிக்கல். ஸோ ஃபால்ஸ் இது ஒன்லி 5. ஓகே, நாட் அப்பிக்கல். பேசல் நியூக்ளியை தான், நாட் அப்பிக்கல். ஓகேவா? ஒன்லி 5 இஸ் ராங். தி inability to absorb nutrients may be due to damage which type of epithelium? ஓகே, நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு எந்த டைப் epithelium டேமேஜாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்ட்ராட்டிஃபைட் காமஸ் இது அப்சர்ப்ஷன்ல இது பண்ணதுக்காக. ஸ்ட்ராட்டிஃபைனா வெரி திக்கு அப்சர்ப்ஷன் பண்ண முடியாது. சிம்பிள் கொலம்னாரும் மெயின்லி ஃபார் செக்ரீஷன், நாட் ஃபார் தட் அவ்வளோ அப்சர்ப்ஷன் இருக்காது. மெயின்லி நம்மளுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்ப்ஷன் எங்கே அதிகமாக இருக்கும்? லைக் நம்ம கேன் கிட்னிஸ் இல்லையா, கிட்னிஸில் 70 to 90, 80 to 90% நியூட்ரியன்ஸ் வந்து ரீஅப்சார்ப். ஓகேவா? பொட்டாசியம், சோடியம், பைகார்பனேட் எல்லாமே ரீஅப்சார்ப் பண்ணப்படும். அதில் அந்த டேமேஜ் ஆச்சுன்னா அப்போ எந்த டேமேஜ் அது அஃபெக்ட் பண்ணப்படும். நான் சொன்னேன் ஸ்டொமக்னா காலம்னா கிட்னினா கியூபாய்டல். ஓகே, சிம்பிள் கியூபாய்டல்ல டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம நியூட்ரியன்ஸ் அப்சர்ப்ஷன் நம்மளுக்கு டெஃபிஷியண்டாக இருக்கலாம். ஓகே, ஆப்ஷன் சி சிம்பிள் கியூபாய்டல். தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஃபால்ஸ் அபவுட் கிளான்ஸ். கிளான்ஸ் பொறுத்து இது ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. காப்லெட் செல்ஸ் செக்ரீட் மியூக்கஸ். காப்லெட் செல்ஸ் மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும். ஓகே ஓகே காப்லெட் செல்ஸ் செக்ரீட் மியூக்கஸ். மியூக்கஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டுமே காப்லெட் செல்ஸ் ஸ்டொமக் லங்ஸ் செக்ரீட் பண்ணும். எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் பொசஸ் டக்ட். எக்ஸோக்ரைன்னா டக்ட் இருக்கிற கிளான்னா ஃபார் செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸோ மில்கோ என்ன ஃப்ளூயிடோ அது டக்ட் மூலமாக செக்ரீட் பண்ணும். அது ரேஸ் சிஸ்டம் ஆயில் என்ன டக்ட். இங்கிலீஷ் எக்ஸோக்ரைன் கிளான்ல டக்ட் இருக்கணும். ஓகே, டக்ட் இருக்காது. கிளாண்டுலர் எபித்திலியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கொலமர் கியூபாய்டலாமா. இந்த கிளாண்டுலர் எபித்திலியம் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. இட் இஸ் கொலமர் கியூபாய்டல் எபித்திலியம் தான்.
ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்டு ஒரு செக்ரீட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அவ்வளோதான். ஓகேங்களா? எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட் அ வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ் ஒன்லி. என்சைம்ஸ் மட்டும் செக்ரீட் பண்ணுமா எண்டோக்ரைன் கிளான்ஸ்? என்சைம்ஸ்னா நம்ம டக்ட் லெஃப்ட் பார்த்துருப்போம். எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட்ஸ் மெயின்லி ஹார்மோன்ஸ் இல்லையா? ஸோ ஃபால்ஸ் இஸ் ஆப்ஷன் டி. ஐடென்டிஃபை சிம்பிள் எபிசிலிஷன். இந்த இமேஜ் கொடுத்துட்டு எந்த எந்த எபிசிலின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஒரு சிங்கிள் செல்ஸாக இருக்கா, சிங்கிள் லேயர் வித் irregular பவுண்டரி, ஸ்பேஸ்மே எதுவுமே இல்லை. ஸோ இட் ஷுட் பி ஸ்குவாமஸ். ஓகே, ஏ ஷுட் பி ஸ்குவாமஸ். பி பாருங்க, கியூபா இருக்கா உங்களுக்கு? யா, கியூப். இட்ஸ் a சிம்பிள் cuboidal. ஓகே, ஸ்குவாமஸ் cuboidal. சி பாருங்க, டால் ஸ்லெண்டர் காலம் மாதிரி இருக்கு பாருங்க. சி. ஸோ திஸ் இஸ் கொலம்னார். ஸ்குவாமஸ் cuboidal கொலம்னார். ஓகே, ஸ்குவாமஸ் cuboidal கொலம்னார். அண்ட் இதில் பாருங்க, கேன் ஐடென்டிஃபை தி சீலியஸ் ஹியர். சரிதா? கோடா சீலியா இருக்கா மேல? யா, இட் இஸ் சீலியேட்டட் கொலம்னார். இங்க பாருங்க, காலம் மாதிரி பெருஸ். இட் இஸ் லைக் காலம் ஷேப் செல்ஸ். சீலியா இருக்கு, காலம்னார், சீலியேட்டட் கொலம்னார். ஓகே, ஸ்குவாமஸ் cuboidal கொலம்னார், சீலியேட்டட் கொலம்னார். ஸ்குவாமஸ் cuboidal கொலம்னார், சீலியேட்டட் கொலம்னார், ஆப்ஷன் டி. ஓகே, அப்சர்வ் ஃபிகர்ஸ் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபிகர்ஸ் ஏ அண்ட் பி indicate glands, while figure C indicates specific type of tissues. Identify these figures. ஓகே, ஏ பியும் கிளாண்ட்னு சொல்றான், சி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏ பாருங்க, ஏ இஸ் ஏ வந்து நம்மளுக்கு இட்ஸ் யூனிசெல்லுலர் கிளாண்ட். இந்த இடத்துல அந்த செல் லேயர்ஸ் ஒன்றா இருக்குங்களா? ஸோ திஸ் வந்து யூனிசெல்லுலர், ஒரு செல்லுலர் சைஸ் வந்து கோப்லெட் செல்ஸ். புரியுதா? யூனிசெல்லுலர் கிளாண்டு. பி பாருங்க, பி இஸ் அ மல்டி செல்லுலர் கிளாண்ட். இங்க ஒரு லேயர் இருக்கு, இங்க ஒரு லேயர் இருக்கு, நிறைய செல்ஸ் சேர்ந்து ஒரு செக்ரீட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் மல்டி செல்லுலர் கிளாண்ட். சி பாருங்க, இட்ஸ் காம்பவுண்ட் எபித்திலியம். எத்தனை லேயர் செல் இருக்கு? இங்க ஒரு லேயர், இங்க ஒரு லேயர், இங்க ஒரு லேயர், இங்க ஒரு லேயர், ஒரு 4 லேயர் ஆஃப் செல்ஸ் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மோர் தென் 1 லேயர்னாலே என்ன எபித்திலியம்? இட்ஸ் காம்பவுண்ட் எபித்திலியம். ஓகேங்களா? அண்ட் இது பாருங்க, காம்பவுண்ட் எபித்திலியம் ஜென்ரலி எப்படி இருக்கும்னா பேஸில் வந்து காலம்னாரா இருக்கும். ஓகேவா? மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்குவாமஸ் டைப் தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் தி ஃபீச்சர். பேஸ் மட்டும் காலம்னாரா இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற ஸ்குவாமஸ் டைப் தான் இருக்கும். ஓகேங்களா? இது காம்பவுண்ட் எபித்திலியமோட டயக்ராமு. ஸோ யூனிசெல்லுலர், மல்டிசெல்லுலர், காம்பவுண்ட். ஆப்ஷன் ஏ. ஓகே, which of the following statement is false about the compound epithelium? Compound epithelium பொறுத்து எது false ன்னு கேக்குறாங்க. It consists of several layers. Yes, true. More than 1 or 2 layers நம்ம பார்த்தீங்களா? compound epithelium compounding. many layers இருக்கும். It covers the dry surface of skin, the moist surface of buccal cavity, pharynx, inner lining of ducts and salivary conducts. It provides protection against chemical and mechanical stress. Yes, chemical and mechanical stress க்கு protection கொடுக்கும். Being multi-layered, it has a great role in secretion absorption. But ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் நடக்கணும்னா எப்படி இருக்கணும்? இந்த லேயர் வந்து தின்னா இருக்கணும் இல்லைங்களா? தின்னா இருந்தால் தான் செக்ரீட் ஆகிறது வெளியே வரத்துக்கும், அப்சார்ப்ஷன் இங்கேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ எப்படி ஒரு கேட் இவ்வளோ பெரிய டோர் இருக்குன்னா நம்ம எப்படி உள்ளே போகிறதே கஷ்டம். ஸோ ஒரு தின் லேயர், ஒரு சிங்கிள் லேயராக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ மல்டி லேயர்டு வந்து கிரேட் ரோலில் தான் ப்ளே பண்ண செக்ரீஷன் அப்சார்ப்ஷனில். இட் ஒன்ட் ப்ளே இல்லையா? ஸோ 4 இஸ் ராங். ஒன்லி 4 இஸ் ராங். ஆப்ஷன் டி. The following statements about cell junctions is false. Okay, cell junctions பத்தி கேட்டிருக்காங்க, இது falseன்னு. All the cells of epithelium are held together with a little intercellular material. ஆமா, it is very epithelium பார்த்தா ஒரு காம்பாக்ட்லி பேக்டா, intercellular material கம்மியாக தான் இருக்கும். இது வந்து கரெக்ட். In almost all animals, especially specialized junctions provide both structural and functional link between its individual cells. Tight junctions help to stop substance leaking. டைட்னால என்ன? டைட்டா பிடிச்சிக்கும், லீக் பண்ணாம பார்த்துக்கும். ஓகே, திஸ் ட்ரூ. ஓகே, ஹதரிங் ஜங்ஷன்ஸ் ப்ரொவைட் சிமெண்டிங் டு கீப் நேம் டிஸ்டன்ஸ் டுகெதர். எஸ், இதுவும் கரெக்ட். ஹதரிங் ஜங்ஷன் அதர் பண்ணி ஒட்டி வச்சுக்கோம், சிமெண்ட் பண்ணி வச்சுக்கோம் பக்கத்தில் ஜங்ஷன்லாம். கேப் ஜங்ஷன்ஸ் ப்ரொவைட் சைட்டோபிளாஸ்மிக் சேனல்ஸ் பிட்வீன் செல்ஸ் ஃபார் பேசேஜ் ஆஃப் அயான்ஸ். கேப்னா என்ன? இந்த செல்லில் ஒரு கேப் இருக்கு, அது மூலமா அந்த இது நம்மளுக்கு தேவைப்படுற அயான், ஸ்மால் மாலிகூல்ஸ் இதுவும் we can transport it. ஓகேவா? இதுவும் கரெக்ட். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க எதுவுமே ஃபால்ஸ் இல்லை இல்லைங்களா? ஆல் ஆர் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் டி நன்.
So the following contains the largest quantity of extracellular materials. Okay. Extracellular materials வந்து எதுல அதிகமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இட் இஸ் ஏரியோலார். கரெக்டாக ஏரியோலாருங்கிறது பிகாஸ் ஏரியோலாரில் தான் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும், வில் பி ஹேவிங் ஃபைபர்ஸ், மேக்ரோஃபேஜஸ், மாஸ்ட் செல்ஸ், அப்புறம் சில நிறைய எக்ஸ்ட்ரா செல்லுலார் நிறைய டபிள்யூபிஸ் இருக்கும். அடிப்போஸ் சிஸ்டமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலார் செல்லேருந்து தனி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வில் பி ப்ரெசென்ட் இன் தி ஏரியோலார் டிஷ்யூ. ஓகே. ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். இது ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க, அது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் லொகேட்டட் மெயின்லி பிலோ ஸ்கின். எஸ், நம்ம ஸ்கின்னு கீழே தான் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து எதுக்கு, இன்சுலேஷனுக்காக. ஒரு ஹீட் இல்லாமல் பார்த்து நம்ம உடம்பு ஹீட்டாக வச்சுக்கோம் கோல்ட் டைமில். ஒரு ஸ்வெட்டர், அந்த ஒரு இன்சுலேட்டடாக இருக்கும் நம்ம ஸ்வெட்டர் போட்ட மாதிரி. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஷாக் மாதிரி இப்போ ஏதாவது அடிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளே இருக்கிறதுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் வால் மாதிரி வெளியே தடுத்துரும். இன்சுலேஷன் கொடுக்கும். ஓகேங்களா. நம்மளுக்கு tendon consists of white fibrous tissue. Tendon connects bone with another bone. This is wrong. Ligaments connect bone with another bone. This is correct. Tendon என்ன, muscle to bone. Ligament bone to bone. Tendon bone bone. Tendon muscle to bone. False வந்து option C. Which of the following statements about the dense irregular connective tissue is correct? Okay. என்ன சொல்லியிருக்கான், dense irregular. ஓகேவா. dense irregularனா நம்மளுக்கு வந்து dense regular தான் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு, tendons, ligaments. இந்த dense irregularன்னு கேட்டிருக்கான். in such tissue fibrous are densely packed. Yes, பேர் dense இருக்கிறதால dense-ஆ பேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. such tissues as fibroblast and many fibers. இந்த fibroblast வந்து fibers வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஓரியன்டட் டிஃப்ரெண்ட்லி. ரெகுலர்னா அது ஒரு மாதிரி ஓரியன்டா இருக்கும், ரெகுலர்லி பேரலா. பட் இங்க irregular டென்ஸ் irregular அப்படின்றதுனால இப்படி இப்படி அங்கங்க irregular-ஆ இட் வில் பி ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இதுவும் கரெக்ட். இட் இஸ் பிரசன்ட் இன் ஸ்கின். டென்ஸ் இருக்கிற ஒரே இடம் வந்து ஸ்கின் மட்டும் தான். ஆப்ஷன் டி ஆல் ஆர் கரெக்ட். ஓகே, ஆல் ஆர் கரெக்ட் தானே. எஸ், கரெக்ட் இருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர் த 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸப்ட் பிளட் தவிர மிச்ச எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலும் எது ஒரு 3 பேசிக் திங்ஸும் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது தே ஆர். ஓகே, இங்க பாருங்க, செல்ஸ் இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு இப்போ பாருங்க, ஃபிப்ரோபிளாஸ்ட், ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்க இருக்கும், இட்லி பிரசன்ட் இன் தி டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் சம்திங் அதில் இருக்கும். மாஸ் செல்ஸ்லாம் நம்மளுக்கு எங்க இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஏரியுலரில் மட்டும்தான் இருக்கும். அதாவது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான் இருக்கும். ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸ்லாம் வந்து நம்மளுக்கு அடிபோசிட்டில் இருக்கும். மேபி இந்த டெண்டாஸ், லிகமெண்ட்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் செல்ஸ் இருக்கணும். ஃபைபர்ஸ் கண்டிப்பாக கனெக்டிவ்ஸ்க்கு ஃபைபர்ஸ், இந்த ஃபைபர்ஸ் வந்து பிளட்ல மட்டும்தான் இருக்காது, அவங்க எக்ஸ்ட்ரா பிளட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைபர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கிரவுண்ட் ஸ்டஃப்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கிரவுண்ட் ஸ்டஃப்ஸ் தான் இந்த ஃபைபர்ஸும் அந்த நம்மளுக்கு தேவைப்படுற மாஸ்டர்ஸ் எல்லாமே இட் வில் பி அது வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, செல்ஸ், ஃபைபர்ஸ், கிரவுண்ட் ஸ்டஃப்ஸ் மூணுமே நம்மளுக்கு ஒரு 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கணும்னா. போன் ஃபார்மிங் செல்ஸாக கேட்கலாம். என்ன கேட்கலாம், போன் ஃபார்மிங். பாருங்க, இது நீங்கள் நான் சொன்னேன் கார்டிலேஜ் செல்ஸ் எல்லாமே கான்ட்ரோசைட்ஸ், சிசி கான்ட்ரோசைட்ஸ். போன் எல்லாமே ஆஸ்டியோசைட்ஸ். ஓகே, அப்போ இங்கே போன் தான் கேட்குறான், கான்ட்ரோ வரக்கூடாது. ஓகேவா. ஆஸ்டியோ கிளாஸ்டா, ஆஸ்டியோ பிளாஸ்டா. ஓகே, சி எந்த செல்ஸாக இருந்தாலுமே பிளாஸ்ட்னா என்ன மீனிங் இவங்க மறக்கக்கூடாது. பிளாஸ்ட் எனி செல்ஸ், எரித்ரோ பிளாஸ்ட், ஆஸ்டியோ பிளாஸ்ட், கான்ட்ரோ பிளாஸ்ட், எனி பிளாஸ்ட், லிம்போ பிளாஸ்ட் எல்லாமே ஜஸ்ட் இம்மெச்சூர்னு அர்த்தம். பிளாஸ்ட் மீன்ஸ் இம்மெச்சூர், மெச்சூர் ஆகிட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளாஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல் வரும். ஓகேங்களா. ஸோ போன் ஃபார்மிங் அப்படின்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் இம்மெச்சூரா தான் இருக்கு அப்படின்றது பொறுத்து. ஸோ இட் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் சுட் பி பிளாஸ்ட். ஆஸ்டியோனா போனு, போன் ஃபார்மிங்னா பிளாஸ்ட், ஆஸ்டியோ பிளாஸ்ட். ஓகே, அவ்வளோதான். ஆஸ்டியோ பிளாஸ்ட் போன் ஃபார்மிங் செல்ஸ். ஓகே, இந்த ஆஸ்டியோ பிளாஸ்ட் வந்து மெச்சூர் ஆனோம்னே வாட் வில் கெட் ஆஸ்டியோசைட்ஸ். ஓகே, தி இன்டர்செல்லுலர் மெட்டீரியல் ஆஃப் கார்டிலேஜஸ். ஓகே, நம்ம இன்டர்செல்லுலர் மெட்டீரியல் கார்டிலேஜ் எப்படி இருக்கும், கார்டிலேஜ் வந்து இட் சுட் பி இது வந்து சாலிட் தான், ஹேலோலாம் கிடையாது. ஓகே, இட்னா பிளட் ஹேலோனால சாலிடாக இருக்கும். பட் இட் பி பிளேபிள். ஓகே, சாலிட் அண்ட் பிளேபிள். பிளேபிள்னா ஃப்ளெக்சிபிள். எங்கே பாருங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்கா, சாலிட் தான், ஆனால் ஃப்ளெக்சிபிள் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்புறமா இட் இஸ் கம்ப்ரஷன் ரெசிஸ்ட் பண்ணணும். ஓகே, சாலிடு, பிளேபிள். நம்ம இப்போ கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணணும், உடையக்கூடாது. கம்ப்ரஷன் இந்த மாதிரி இட்ஸ் நாட் பிரேக், கம்ப்ரஷன் ரெசிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதை தாங்கணும். ஸோ ஆப்ஷன் சி, சாலிட், பிளேபிள், கம்ப்ரஷன். இதுதாங்க இன்டர்செல்லுலர் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த திங் வந்து பார்த்து
இங்க பாருங்க ஐடென்டிஃபை ஃபிகர் ஏ அண்ட் சொல்லி ஸ்ட்ரக்சர்ஸ் ஏ அண்ட் பியும் கூட ஓகேங்களா. ஃபிகர் ஒன் என்ன ஃபிகர் டூ கேட்குறான், அப்புறம் ஏ அண்ட் பி என்னன்னு கேட்குறான். ஓகே ஃபிகர் ஒன் பாருங்க, இது நம்ம எங்கேயோ பார்த்துருவோமே, இட் இஸ் கார்டிலேஜ். ஓகே ஃபிகர் ஒன் வந்து இட் இஸ் கார்டிலேஜ். ஃபிகர் டூ பாருங்க, ஒரு சிங்க ஒரு ஒரு லேமன்லே மாதிரி அங்கங்க கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கா. ஸோ திஸ் ஷுட் பி போன். ஓகே ஸோ ஃபிகர் ஒன் கார்டிலேஜ், ஃபிகர் டூ போனு. நம்ம கார்டிலேஜ்லேயே பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். ஏ பி என்ன செல்ஸ், செல்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் என்ன கான்ட்ரோசைட்ஸ். அப்புறம் ஏ என்னது தே ஆர் ஃபைபர்ஸ். கான்ட்ரோசைட்ஸ் சுற்றி கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து கான்சென்ட்ரிக்காக இருக்கும். ஸோ பி வந்து கான்ட்ரோசைட்ஸ், ஏ வந்து கொலாஜன் ஃபைபர்ஸ். ஸோ ஃபிகர் ஒன் டூ வந்து கார்டிலேஜ் போனு, கார்டிலேஜ் போன். ஏ வந்து ஏ கொலாஜன், பி கான்ட்ரோசைட். கான்ட்ரோ கிளாஸ்லாம் இருக்கு பாருங்க. யா இவங்களோட நீ டக்குனு ஏன் போட்டுக்கலாம். ஓகே கார்டிலேஜ் போன், கொலாஜன், கான்ட்ரோசைட். ஓகே ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் செல்ஸ் இன் ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா என்னது, இந்த இதில் பிளட். ஓகே 3 டெஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த பி பாருங்க, பியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கா. டபிள்யூபிசி என்ன இருக்கு நமக்கு, நியூட்ரோஃபில்ஸ், எசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ்ங்க பாருங்க. இந்த மாதிரி நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க. அப்போனா பி ஷுட் பி டபிள்யூபிசி இல்லையா, பி ஷுட் பி டபிள்யூபிசி. ஓகே ஏ பாருங்க, பைகான்கேவ் ஷேப்ல ஒரு ஸ்மால் ரவுண்ட் பைகான்கேவ் ஷேப், பி ஷுட் பி ஆர்பிசி டபிள்யூபிசி. சி எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, டெட் ஸ்மால் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கா. இதுதான் போய் பிளட் வந்து கிளாட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆர் பிளேட்லெட்ஸ். ஓகே ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ். ஆப்ஷன் சி. போன்ஸ் ஹாவ் அ டேஷ் அண்ட் டேஷ் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிச் இன் சால்ட் அண்ட் டேஷ் ஃபைபர்ஸ் கேட்கலாம். ப்ரோன்ஸ் வந்து என்ன கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஓகேவா ஹார்டு, கன்ஃபார்ம் ஹார்டு. ஓகே சாஃப்ட் இல்லை, கன்ஃபார்ம் ஹார்டு தான். பிளேபிளா நான் பிளேபிளா, போன்ஸ் நம்ம இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ண முடியுமா, எஸ் கை போன்ஸ் இருக்கு, மடக்க முடியுதா, ஃப்ளெக்சிபிளா இருக்கா, இல்லை. ஸோ இட் ஷுட் பி நான் பிளேபிள். ஹார்டு ஹார்டு நான் பிளேபிள். ஓகேவா நான் பிளேபிள் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகேவா இப்போ ரிச் இன் சால்ட் இன் டேஷ் ஃபைபர்ஸ். ஓகே இது இந்த இடத்துல ஒரு தெரியும் என்ன சால்ட், போன்ல மெயின்லி என்ன சால்ட் இருக்கு, கால்சியம். போன்ஸ் ரிச் இன் கால்சியம். ஓகேவா கால்சியம். ஃபைபர்ஸ் கொலாஜன் ஃபைபர்ஸுமே இருக்கும். ஓகேவா ஒன்லி டிஃபரன்ஸ் கார்ட்லேஜ் பிளேபிளா இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும். போன் ஃபிளெக்ஸ் பண்ண முடியாது, ஹார்டா இருக்கும். ஹார்ட் ஃபிளெக்சிபிள், ஹார்ட் நான் பிளேபிள். என்ன சால்ட் ரிச், கால்சியம் ரிச்சா இருக்கும், கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும். ஆப்ஷன் சி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சால்ட்ஸ் predominate in bone matrix. போன் மேட்ரிக்ஸ்ல என்ன சால்ட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. போன்ல நம்ம என்ன சால்ட், மெயின் இஸ் கால்சியம் தான். ஓகே கால்சியம் வந்து அயன்ஸா இருக்காது, இந்த ஃபார்ம் சால்ட்னா என்ன, ஒரு மாதிரி ஏட்ல ஒரு கால்சியம் கார்பனேட் அது மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. ஸோ கால்சியம் ஃபாஸ்பேட் இங்க இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கும், கால்சியம் ஃபாஸ்பேட் அந்த சால்ட்டா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகே கால்சியம் கார்பனேட் கொடுத்துருக்கானா, கால்சியம் ஃபாஸ்பேட் தான். கால்சியம் ஃபாஸ்பேட் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும் நம்மளுக்கு போன்ல. ஈச் மசில் is composed of many long cylindrical fibers arranged in parallel rays. These fibers are composed of numerous spine fibrils are called கேட்கலாம். ஒரு மசில் எடுத்தோம்னா they are composed of மயோ ஃபிலமெண்ட்ஸ். ஓகே மயோ ஃபிலமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு சின்ன சின்ன இது இருக்குன்னா, இந்த ஸ்மால் மயோ ஃபைபர்ஸ் ரன்னிங் பேரல் டு each other. இதுக்கு பேர் என்ன கேட்கலாம். இங்க பாருங்க மைக்ரோ ஃபிலமெண்ட் வரக்கூடாது, பிகாஸ் மசில் மீன்ஸ் மயோ தான் இருக்கணும். மைக்ரோ ஃபிலமெண்ட், மைக்ரோ டிபியூல் இதெல்லாம் வரக்கூடாது ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு மயோஃபிலிமுக்கு சார்கோபிளாசம். சார்கோபிளாசம்னா என்ன, இட் இஸ் சைட்டோபிளாசம் ஆஃப் மசில் செல். சார்கோபிளாசம், சார்கோனா மசில், மசிலோட பிளாசம், மசிலோட சைட்டோபிளாசம், சார்கோபிளாசம். கரெக்ட் ஆப்ஷன் சொல்லி மயோஃபிப்ரில்ஸ். மயோனா மசில்ஸ், அந்த ஃபைபர்ஸ் ஃபிப்ரில்ஸ் ஃபைபர்ஸ் which is parallel arranged in a muscle bundle is called myofibrils. Option B. Which of the following is correct about cardiac muscle? It is present in heart only. Yes, அந்த cardiac muscle ஹார்ட்ல மட்டும் இருக்கும். அதனால பேர்ல கார்டியாக், ஹார்ட்ல மட்டும் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. The plasma membranes of adjacent cardiac cells interlock at anterior disc. Okay, this is correct actually, because அந்த plasma membranesல நமக்கு adjacent cellsல anterior disc வந்து intercalate பண்ணிருக்கோம் அடுத்த membranesல. ஸோ intercalated disc contain desmosome. டெஸ்மோசம் இருக்கிறதால அது வந்து அதரிங் அண்ட் கேப் ஜங்ஷன் இருக்கும். ஒட்டும் வைக்கும் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் தி திங்கும் அலோவ் பண்ணணும் கேப் சிக்னல். கேப் ஜங்ஷன் அலோவ் தி கார்டியக் சிஸ்டம் வித் கான்ட்ராக்ட் அஸ் அ யூனிட். ஆமாம், அது மூலமாக அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸும் ஈஸியாக அந்த கேப் சிஸ்டம் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு ஹார்ட் ஹோலாக வந்து கான்ட்ராக்ஷன் ரியாக்ஷன் மட்டும் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஆல் ஆர் கரெக்ட்.
கோ டு தி ஃபாலோவிங் ஃபைபர்ஸ். ஓகே, என்னென்ன இது என்னென்ன ஃபைபர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ பாருங்க, ஏல அப்படி சிலிண்ட்ரிக்கல் தான், ஸ்ட்ரைட்டட் தான். இன்டகிரேட் டிஸ்க் இருக்கா? இல்ல. இன்டகிரேட் டிஸ்க் இருந்தா கார்டியாக், இல்லைன்னா இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரைட்டட். இட் ஷுட் பி ஸ்கெலிட்டல் மசில் இல்லையா? ஸோ ஏ இஸ் ஸ்கெலிட்டல் மசில். பி பாருங்க, ஸ்பிண்டில் ஷேப் டேப்பரிங் என்ஸ் ஒரு ஸ்டேஷன்ஸ் இல்லை. ஓகே, இது ஸ்மூத் மசில்ஸ். சி, இன்டகிரேட் டிஸ்க் இருக்கா? இங்க இருக்கு பாருங்க, சிலிண்டர் ஸ்டேட். இன்டகிரேட் டிஸ்க் இருக்கு. இன்டகிரேட் டிஸ்க் தான், இட் இஸ் கார்டியாக். ஸோ ஸ்கெலிட்டல் ஸ்மூத் கார்டியாக். ஓகே, இது ஈஸியாக நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கெலிட்டல் உங்க இப்போ டேரக்டாக ஸ்கெலிட்டல் கொடுக்கல. ஓகே, வி ஸ்மூத் மசில்ஸ், சி கார்டியாக் மசில்ஸ். இது கரெக்ட். வேறங்கன்னா அந்த மாதிரி இருக்கா? இல்லை. ஓகே, கோ வித் சி. ஸ்கெலிட்டல் ஸ்டேட்டர் மசில் கொடுத்துருவாங்க, போத் ஆர் சேம் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, இந்த பிஎன்சி வேற எதாவது ரிப்பீட்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இன் காக்ரோச் த பாடி இன்ஸ்பைட் ஆஃப் பீங் கவர்ட் பை அன் எக்ஸோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன் கவராக இருந்தாலும் a strong chitinous cuticle remains flexible due to அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு chitinous cuticle வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எதனால் வருதுன்னு கேட்குறாங்க. வெட்கேஸ்ட் நர்வ் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் கொடுக்காது. இந்த ஆர்த்ரோடல் மெம்பரேன் இதுவும் ஹார்டாக, பட் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆர்த்ரோடல் மெம்பரேன் இருக்கிறதால இட் கிவ்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி மெயின்லி. ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆர்த்ரோடல் மெம்பரேன்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. இந்த காக்ரோச் பேர் ஆஃப் ஆண்டனா ஆர்எஸ்எஸ் மெம்பரேனஸ் சாக்கெட். ஆண்டனா என்ன பண்ணுறதுன்னா வித்தவுட் சென்சரி ரெசெப்டார்ஸ். சென்சரி ரெசெப்டர் சென்சிங் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் வரக்கூடாது. மெனி செக்மெண்டட் சென்சரி ரெசெப்டர் ஹெல்ப் மானிட்டரிங் நம்ம ஸ்பெசிஃபிக் கரெக்ட். அது வந்து நம்ம சுற்றி என்வரன்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆண்டனா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்சரி ரெசெப்டார்ஸ் தட் ஹெல்ப் இன் மானிட்டரிங் என்வரன்மெண்ட். தி டூ பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் இன் பெரிய அட்டாஸ்பியர் அரௌண்ட். எஸ், அந்த டூ பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் வந்து நம்மளுக்கு காக்ரோச்சில் எங்கே சுற்றி இருக்கு கேட்குறாங்க. இட் இஸ் பிரசன்ட் இன் தி மீசா அண்ட் மெட்டோதொராக்ஸ். ஓகேவா? நம்ம ப்ரோதொராக்ஸில் விங்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஒன்லி மீசா ப்ரோதொராக்ஸ், மீசோர் மெட்டோதொராக்ஸ். மீசோதொராக்ஸ் மெட்டோதொராக்ஸ் தான் நமக்கு டூ பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரோதொராக்ஸில் இருக்கக்கூடாது. மீசோதொராக்ஸ் மெட்டோதொராக்ஸ் தான் விங்ஸ் இருக்கும், டூ பேர்ஸ் ஆஃப் விங்ஸ். ஓகே, ஓகே. Which of the following statements are correct about the four wings in cockroach? Okay, four wings பொறுத்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க. they are மீசோதொராக்ஸ். எஸ், ஃபோர் விங்ஸ் டெவலப் மீசோதொராக்ஸ். ப்ரோதொராக்ஸ் இல்லை, எல்லாமே மீசோதொராக்ஸ் மெட்டோதொராக்ஸ் டெவலப் ஆகணும். அந்த ஃபோர் விங்ஸ் வந்து மீசோதொராக்ஸ்ல டெவலப் ஆகும். they are opaque, dark and leathery கவர் ஹேண்டிங் கவர் ஹேண்ட் விங் விண்டர் டெஸ்ட். ஓகே, இது வந்து இந்த ஃபோர் விங்ஸ் தான் ஹைண்ட் விங்கு கூட கவர் பண்ணிருக்கும். இது ஒரு பெரிய விங்ஸாக இருக்கும். அது கீழே தான் ஹைண்ட் விங் இருக்கும். ஓகேவா? ஒப்பேக் டார்க் கலர்ல இருக்கும். நம்மளுக்கு அந்த டார்க் கலர் ப்ரௌனிஷ் அது இந்த ஃபோர் விங்ஸால தான் நமக்கு கிடைக்குது. அது கீழே தான் ஹைண்ட் விங் வந்து இருக்கும். ஓகேங்களா? தேர் நாட் யூஸிங் ஃப்ளைட் பறக்கிறதுக்கு இந்த ஃபோர் விங்ஸ் படையாக்கிறதுல ஹைண்ட் விங்ஸ் ஆர் யூஸ். ஓகேங்களா? இந்த ஃபோர் விங்ஸ் ஜஸ்ட் கவரிங் ஓகே அந்த பாடிக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த சாப்டர்ல ஒரு டிஷ்ஷை கிளாஸிஃபை பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. மெயின் திங் இந்த சாப்டர்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா காக்ரோச்சும் ஃப்ராகும் தான். அதுல வந்து இன்னும் நோட்டா ஷுட் பி வெரி கிளியர். ரீப்ரொடக்ஷன்ல வெரி கிளியரா இருங்க. ஃப்ராக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. டயக்ராமெட்டிக்கலா பார்த்துக்கோங்க. டயக்ராம் கொடுத்து மார்க்கிங் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். மெயின்லி அந்த திங்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஸ்போமத்திக்கா வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்போம்ஸ் மெயின்ட்டு, பட் ஸ்போமத்திக்கா ஃபீமேல் காக்ரோச் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, காக்ரோச் ஃப்ராக் வந்து கண்டிப்பாக நீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு நீட்டுனா அன்னைக்கு காலையிலயும் ஒரு வாட்டி காக்ரோச் ஃப்ராக் மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. டெஃபினட் கொஸ்டின் ஒரு 1 or 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் இதுன்னு வரும். ஓகே, தேங்க்யூ.